So are you serious with God in 2026? 2026 வருஷத்துல கர்த்தரோட நீங்க சீரியஸா இருக்கீங்களா? That means certain changes must happen. அப்பனா சில காரியம் மாறியாக வேண்டும். Certain changes must happen. சில காரியம் மாறியாக வேண்டும். So before I start the word for today, இன்னைக்குள்ள வார்த்தை நான் சொல்றது முன்பாக I better do these things, otherwise she'll nya after that. So to avoid the nya part, and trust me, even her nya to me sounds very sweet to me. சமயத்துல மனைவி எதனா செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப No, இனிமையா because இருக்கு. I know what kind of woman I have. எனக்கு தெரியும் என் மனைவி எப்படிப்பட்டவங்கன்னு. So even a nya sometimes can be a very nice nya. So I got to handle it now. நான் ஒரு காரியத்தை சீக்கிரமா செஞ்சு ஆகணும். And of course it's for the benefit of everyone. உங்க எல்லாத்துக்கும் நல்லதுக்காகவும். Now, for those of you who have been with us for some time by now, ரொம்ப செல்வங்க நம்மளோட ரொம்ப நாள் இருக்கிறீங்க. you should have still very cold my side, Rina. Can you? It's still very cold. Maybe it's my too thin, this thing. So, yeah, if you have been with us for quite some time, நீங்க நம்மளோட கொஞ்ச நாள் இருக்கிறதுனால you see there are certain patterns in life that you can identify. சில காரியம் ஒரே மாதிரி நடக்கிறத உங்களால பார்க்க முடியும். For some of you, it's too obvious to be missed. சிலவங்களுக்கு இது வந்து நீங்க இழக்க முடியாது. You come to church, நீங்க சபைக்கு வருவீங்க, you commit to the church, நீங்க சபையில இருப்பீங்க, things are okay. எல்லாமே ஓகேவா இருக்கும் உங்களுக்கு. The moment you are raptured for your own reasons, you not, I mean you just rapture from this branch. நீங்க திடீர்னு சபைக்கு வராம இருந்தீங்க கொஞ்ச நாள். Not the real rapture, the one not yet, ma, until Jesus come. But when you cause your own rapture for a while, நீங்க திடீர்னு கொஞ்ச நாள் சபைக்கு வராம இருந்தீங்கன்னா, you disappear for a while, நீங்க கொஞ்ச நாள் காணாம போறீங்க. strange things happen. ரொம்ப வித்தியாசமான காரியம் நடக்க ஆரம்பிக்கும். Then you come back, நீங்க மறுபடியும் வருவீங்க. things are back to normal. காரியம் திரும்ப நார்மல் ஆகும். Then you rapture again. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க காணாம போயிருவீங்க. Again strange things happen. திரும்ப வேற வித்தியாசமான காரியம் நடக்கும். Do we still have that big screwdriver? My dear family, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க you don't need குடும்பத்தார். to be super wise to notice this kind of patterns. நீங்க இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது உங்களுக்கு நல்லா பார்த்தாலே Now, விளங்கும். these things can be very personal. இது வந்து உங்களோட பர்சனல் காரியமா இருக்கலாம். Can be another joker in the church. சபையில இன்னொரு ஆள் வந்து செய்ய முடியும். Maybe only comes during Christmas ஒரு கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் வர முடியும். and disappear for 6 months or what and nothing happened. அதோட ஒரு 6 மாசத்துக்கு காணாம போயிடும், ஒண்ணுமே நடக்காது. So you have to identify how the Lord is speaking to you, you know. அப்புறம் உங்களுக்கு விளங்கணும் கர்த்தர் எப்படி உங்கள்ட்ட பேசிட்டு For இருக்காரு. some of you, சிலவங்க இங்க you cannot skip church. சிலவங்களுக்கு நீங்க ஆராதனை நீங்க வராம இருக்கவே கூடாது. And for me to say this like this, you know, when the video is on YouTube, people who said, you see, leaders and pastors like this will say things like this to control people. ஏன்னா சிலவங்க யூடியூப்ல பார்த்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பாஸ்டர் யார் சொல்றானா ஜனங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. Up to you how you want to take it. இத நீங்க எப்படி எடுத்துக்கோ அது உங்களுக்கு விட்டுறேன். But if you take it with the right heart, ஆனா உண்மையான முழு இதயத்தோட நீங்க I'm saying, கேட்டீங்கன்னா look at your life. உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. Look at your life. உங்க வாழ்க்கையை நல்லா கவனிங்க. For some of you, it's like so, in Malaysia we say, so chun. சிலவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே அழகா Like இருக்கும். our brother Patrick used to testify. Some of you know the testimony. சிலவங்க பெட்ரிக் சொன்ன சாட்சி தெரியும். I come to church, got deal. நான் சர்ச்சுக்கு வந்தா எனக்கு டீல் கிடைக்கும். Got business deal. பிசினஸ் டீல் கிடைக்கும். No church, no deal. சர்ச்சுக்கு வரல டீல் In கிடைக்காது. the church, got deal. டீல் சர்ச்சுக்கு வந்தா டீல் No கிடைக்கும். church, no deal. சர்ச்சுக்கு வரல டீல் கிடைக்காது. So you know the answer. அப்ப உங்களுக்கு விளங்கும் என்ன அது பதில்னு. Health-wise is the same thing. உங்களோட சரீரத்திலயும் அதே போல தான் உங்க சுகத்திலயும். Where is our theme? I asked you guys to have the theme on the TV. Do we have the theme on the TV? Can we have it there? Thank you. I'm sure we have the horizontal. Ah, beautiful. Hallelujah. Look. நல்லா கவனிங்க. And it's not I'm mentioning this. Prophet also mentioned this. Do we need to build an ark like this now in the New Testament? நம்ம புதிய ஏற்பாடுல இப்படிப்பட்ட ஒரு கப்பலை கட்டணுமா? Our body நம்மளோட சரீரம் is an ark. நோவா கட்டின அந்த பேழையை போல. Your body now is the living sacrifice unto God. இப்போ நீங்க உங்க சரீரத்தை ஒரு உகந்த காணிக்கை கர்த்தருக்கு செலுத்துறீங்க. Living. ஜீவ பலியாக. Not dead. செத்து போன ஒரு பலியா இல்ல. Your flesh should be dead, not your body. உங்களோட மாமிசம் செத்து போகும். You need the ark. உங்களுக்கு ஒரு பேழையை போல வேணும். Do you know what else is the ark right now? இப்போ ஒரு பேழைனா என்னன்னு தெரியுமா? Right now we are all in an ark.
இப்ப நம்ம எல்லாமே ஒரு பேழை ஒரு கப்பலுக்குள்ள உட்கார்ந்து TGC போல. Selangor now is the ark. இப்ப TGC ஸ்லாங்னு சொன்னா ஒரு பேழை ஒரு Now கப்பல் you போல. are inside this ark. நீங்க ஒரு பேழைக்குள்ள இருக்கிறீங்க இப்ப. This ark is protected. இந்த பேழையானது There பாதுகாக்கப்பட்டிருக்கு. is a divine protection over this இப்ப ark. தெய்வீக ஒரு பாதுகாப்பு இந்த So பேழையில இருக்கு. no matter how you came into the ark, நீங்க எப்படி வேணா உள்ளுக்கு வந்திருக்கலாம். the moment now you are inside, நீங்க உள்ளுக்கு இருக்கிறபடியால. because your ark, oh thank you Holy ஏனா Ghost. ஏனா உங்களோட சரீரம் உங்களோட கப்பல் இந்த பேழையம் This ark இந்த பேழையம் இதான் பேழையம் is inside the bigger ark. இந்த பேழையமானது இன்னொரு பெரிய So பேழைத்துக்குள்ள no இருக்கு. matter how this ark enter these doors, எப்படி வேணாலும் இந்த பேழையம் because now you are inside this ark, the glorious church Selangor here, நீங்க இந்த சர்ச்ங்கற அந்த பேழைத்துக்குள்ள இருக்கிறபடியால something is happening to your ark right now. உங்களோட பேழையம் உங்களோட கப்பலுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. Even through these words, for some of you it sounds like a warning. Take it as a warning. சிலங்களுக்கு இந்த வார்த்தை ஒரு எச்சரிப்பா இருக்கும். நீங்க எச்சரிப்பா For எடுத்துக்கொள்ளுங்க. some it's an instruction. Take it as an சிலங்களுக்கு instruction. சில கட்டளை போல இருக்கும். கட்டளை எடுத்துக்கங்க. For some it's a prophecy. Take it as a prophecy. சிலங்களுக்கு ஒரு தீர்க்க வார்த்தையா இருக்கலாம். அப்படியே Rest எடுத்துக்கங்க. assured, ஆனா கண்டிப்பா தெரியும். you are inside the ark. நீங்க இந்த பேழைக்குள்ளாக இருக்கிறீங்க. So the moment the ark is done, it was supposed to be done in the ark during these few hours. அப்ப இந்த கொஞ்ச நேரத்துல இந்த படகு எப்படி செய்யப்பட்டோனே When you leave, நீங்க இங்க இருந்து வெளிய வரும்போது this ark is different. இந்த பேழையமானது வித்தியாசமா This இருக்கும். ark cannot be defeated. இந்த பேழையமானது தோக்க முடியாது. This ark cannot come down. இந்த பேழையானது கீழ போக முடியாது. That's why you are here today. அதனால தான் நீங்க இன்னைக்கு இங்க இருக்கீங்க. Amen, church. Amen. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. If only spiritually there is a record. அப்படி ஆவிக்குரிய காரியங்கள் ரெக்கார்ட் பண்ணனும்னு சொன்னா If we had a scanner here, an AI scanner. இப்போ ஒரு AI ஸ்கேனர் மாதிரி இங்க பூட்டி If the AI was a spiritual AI அப்படியே அந்த AI வந்து ஒரு ஆவிக்குரிய AI இருந்துச்சுனா and we put it up there, இங்க மேல நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாத and every time you come in and out, எல்லாம் உள்ளுக்கு வரும்போது வெளிய போகும்போது AI can see who is who, யாருன்னு பார்க்க முடியும். and this AI, without you knowing, இந்த AI உங்களுக்கு தெரியாமலே has been able to count in 2025 how many demons came along with you. 25 வருஷத்துல போன வருஷம் எத்தனை ஆவி உங்களோட சேர்ந்து வந்துட்டு போச்சுன்னு பார்க்க And முடியும்னா this AI will be able to tell before and after இந்த AI அந்த மிஷின் வந்துட்டு முன்னுக்கு எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி காட்ட முடிஞ்சு. how many walked in with demons, எத்தனை பேர் பிசாசோட நடந்து போய் how இருந்திருப்பாங்க, many walk out without the demons. எத்தனை பேர் வெளிய போக பிசாசோட போய் இருந்திருப்பாங்க. If you only knew. அப்படி உங்களுக்கு தெரியும் சொன்னா You only heard those or saw those who come with screamings and shoutings. நீங்க யோசிப்பீங்க இந்த கத்திக்கிட்டு போறது தான் பிசாசு வெளியாகுதுன்னு. You don't know how many demons left without screaming and shouting. உங்களுக்கு தெரியாது எத்தனை பிசாசு இந்த இடத்த விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு சத்தம் போடாமன்னு. Amen. ஆமென். That's the power of this ark. அதுதான் இந்த பேழையத்தோட வல்லமை. Demons cannot be comfortable inside this ark. இப்படிப்பட்ட ஒரு பேழைத்துக்குள்ளாக பிசாசால இருக்க முடியாது. So they have to flee. அந்த பிசாசு இந்த இடத்த விட்டு ஓடி ஆகணும். They have to leave. இந்த இடத்த விட்டு வெளியே ஆகி ஆகணும். Amen. ஆமென். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. So make it a point. 2026. அப்ப நல்லா கவனிச்சுங்க 2026 வருஷம். The least. Leave the serving aside first. நீங்க ஊழியம் செய்றோம் நம்ம ஊழியம் செய்றது அது கொஞ்ச நேரம் So விட்டுருங்க. I'm referring to everyone. ஊழியம் செய்றது மட்டும் இல்ல நான் எல்லாத்துட்டயும் பேசுறேன். Everyone. எல்லாத்துக்கிட்டயும். Make it a point. நல்லா கவனிங்க. I'll be in church. நான் சபையில கண்டிப்பா இருப்பேன். I'll be in church. நான் சபையில கண்டிப்பா போவேன். There could be things that are going on in my life I'm not even aware of. என் வாழ்க்கையில சில காரியம் எனக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கலாம். Sometimes by the time you discover might be late. நீங்க அந்த காரியத்தை கண்டுபிடிக்கும் போது ரொம்ப லேட் ஆயிருக்கலாம். Why wait? ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? Can you treat church as an hospital? நீங்க you சர்ச்சுக்கு can. பார்க்கலாமா? You can, you are most welcome. But must move to the next level. ஆனா நீங்க அடுத்த லெவலுக்கு போணும். Because you only go to hospital when you have a problem. ஏன்னா ஹாஸ்பிடலுக்கு எப்போ போவோம்னு சொன்னா நமக்கு ஒரு சீக்கு வந்தா மட்டும் தான் போவோம். Do you suddenly wake up and say, hey, where are you going? I'm just going to hospital. யாராச்சும் சொல்லுவாங்க காலை எழுச்சி நான் சும்மா ஹாஸ்பிடலுக்கு போறேன்னு சொல்லுவாங்களா? For fun, I think I like it. எனக்கு பிடிச்சிருக்கு நான் சும்மா போறேன்னு சொல்லுவாங்க. The one for sure need deliverance. அப்படி சொன்னாங்களா அவங்க விடுதலை ஜெபிக்கணும். Seriously, if you are attracted to hospitals,
unless you want to go and heal someone. நீங்க சும்மா பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னீங்கன்னா அது ஒரு பிரச்சனை இருக்கு உங்களுக்குள்ள. Leon, why are you going to hospital? Oh, Pastor, I'm going to pray for someone who needs healing. அல்லது அவங்க ஒரு நாள் ஜெபிக்க போறீங்களா அது வேற. I say hallelujah. அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். That's a good reason to go. அது நல்ல ஒரு காரணம் நீங்க போறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. Amen. ஆமென். But the point is, if you always treat the church as an hospital ஆனா எப்பயுமே நீங்க இந்த சர்ச் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி பாத்தீங்கன்னா without you realizing, உங்களுக்கு அறியாமலே at the subconscious level, உங்களுக்கு அறியாமலே you are just waiting for something to happen. அப்புறம் நீங்க எப்பயுமே எதனா ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்த்து Something is not right. எதனா ஒன்று சரியில்லாம இருந்துச்சுன்னா Let's go to church. வாங்க சர்ச்சுக்கு போலாம்னு சொல்லுவாங்க. Let's see what Pastor Fakir is going to say. பாஸ்டர் ஃபைக் என்ன சொல்றான்னு கேட்போம்னு போவாங்க. Hopefully he will stay late tonight and speak to me. அவங்க ஒருவேளை ராத்திரில இருந்து என்கிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கலாம். Hopefully he will lay hands on me. பாஸ்டர் எனக்கு ஜெபிப்பார்னு நினைக்கலாம். If he anoints me with oil, even better. அவர் என் தலையில எண்ணெய் ஊற்றி ஜெபிச்ச உடனே நல்லதுன்னு யோசிப்போம். Because their oil is very special. ஏன்னா அந்த எண்ணெய் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. John Tesla and GE sponsored the extra virgin olive oil. Huh? Oh, the oil is from Gerard Arena. Oh, sorry. Different sponsor. Even more special is half Sri Lankan, half Malaysian oil. அந்த எண்ணெய் வந்து ஜிராலம் ரீனா வாங்கி கொடுத்தாங்க. Big bottle. Do you know during crossover service? crossover ஜெப நேரத்துல அன்னைக்கு For those of you you're not here, let me show you the secret. And I'm not going to use today. So rest assured you're not going to get this. But this is what we use during crossover to anoint everyone who was here. இத நம்ம பாச்சோம் அன்னைக்கு பிரேயருக்கு எல்லாத்துக்கும் ஜெபிக்க. And I was just pouring. நான் ஊத்திட்டு இருந்த எண்ணெயை And I see now the amount is still the same. எண்ணெய் எவ்வளவு இருந்துச்சு அந்த எண்ணெய் குறையாம அப்படி இருக்குது இப்ப வரைக்கும் பார்க்கறேன். So it's natural, Net. extra virgin olive oil. Amen? Praise the Lord. Hallelujah. Just put it there, it's nice. Why you give me tissue? Oil, huh? But we had a powerful time during crossover. Amen? நான் crossover ரொம்ப வல்லமையா We had a இருந்துச்சு. powerful time. ரொம்ப வல்லமையான ஆராதனையா இருந்துச்சு. Until prophet has to mention the Malaysia family, huh? மலேசியா ஃபேமிலி கொடுத்து ப்ராஃபிட் சொன்னார் அன்னைக்கு. We got prophet's attention during crossover, you know. Glory to God. Yeah. Territorial command. எல்லைகளை விரிவாக்கி ஆத்திகம் செய்கிற வருஷம். As the first service for 2026. இன்னைக்கு முதல் ஆராதனை இருக்கிறபடியால் இந்த வருஷத்துல Let's prepare ourselves for this. இந்த காரியத்துக்காக நம்ம ஆயத்தப்படுத்துவோம். Amen. Amen. Because this is a strong word. ஏன்னா இது ரொம்ப வல்லமையான ஒரு வார்த்தை. This is a strong word. ஒரு வல்லமையான வார்த்தை. So I need all of us to mature spiritually to another level. ஆவிக்குரிய காலத்தில் நம்ம முதிர்ச்சி அடைய வேண்டும். We got to see this come to pass in our lives. இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறதை நம்ம பார்க்கணும். Gone are the days when we are lukewarm. நம்ம எப்பயும் அனலும் குளிரும் இல்லாம இருந்திருக்கலாம். Neither hot அனலும் இல்ல nor cold. குளிரும் இல்ல. Look, most of you are very fussy when it comes to going to mama, you know. சிலவங்க இந்த மாமா கடைக்கு போகும்போது ரொம்ப வித்தியாசமா பேசுவாங்க. You know mama restaurant? மாமா கடைக்கு போகும்போது When you want your coffee hot, எப்போ உங்களுக்கு வந்து உங்களோட தண்ணி சூடா வேணும்னு சொல்லும்போது, when you want your teh tarik hot, உங்களோட தேத்தாரி உங்களுக்கு சூடா வேணும்னு சொல்லும்போது, and when your teh tarik comes not hot, அந்த தேத்தாரி வந்து சூடா வரலன்னா அண்ணே நீங்க கூப்பிடுவீங்க, அண்ணேன்னு கூப்பிடுவீங்க, அண்ணே நீங்க அண்ணேன்னு கூப்பிடுவீங்க. no panas. It's not சூடாவே hot. இல்லைன்னு சொல்லுவோம். Wow, this one you are very fussy. இது குறித்து ரொம்ப கவனமா இருப்போம். When it comes to your coffee, உங்களோட காஃபியை பத்தி you பேசும்போது are so particular. நீங்க ரொம்ப கவனமா என்ன வேணும். When it comes to your teh tarik, உங்களோட தேத்தாரியை you பத்தி are பேசும்போது, so when it comes to spiritual matters, ஆனா எப்ப ஆவிக்குரிய கருத்தை பேசும்போது warm also can. சூடா இருந்தாலும் பரவாயில்ல. It's warm. இது சூடா இருக்கு. It's okay lah. பரவாயில்ல. Never mind lah. பரவாயில்ல. How can it be never mind? நீங்க எப்படி அப்படி பரவாயில்லன்னு சொல்லிட்டு போக முடியும்?
There is one more thing prophet emphasized and I have not started yet. நான் ப்ராஃபட் சொன்ன காரியம் இன்னொன்று இருக்கு, நானும் என்னோட sermon ஆரம்பிக்கல. He said, go to the right church. ப்ராஃபட் சொன்ன காரியம் கரெக்டான சபைக்கு போங்க. If you are still doubting this ministry, அப்படி இன்னமும் நீங்க இந்த ஊழியத்தை பத்தி சந்தேகப்பட்டு இருந்தீங்க, please don't occupy extra space. We need extra space for those who are serious about this ministry. நீங்க தயவு செஞ்சு இந்த இடத்தை வீணாக்காதீங்க, மத்தவங்க வர்றதுக்கு இடம் கொடுங்க. Yes, we need extra space. I mean, we can take next door. After all, it's the same owner. We negotiate and take 2 units and all that. But what's the point of you staying if the word is not for you? என்ன புண்ணியம் இருக்கு நீங்க இந்த வார்த்தை வந்து உங்களோட இல்லைன்னு தெரிஞ்சு நீங்க இங்க இருக்கிறது இல்ல. This year you make up your mind. இந்த வருஷம் நீங்க உங்க யோசனை எல்லாத்தையும் சரிப்படுத்துங்க. Prophet Jerome is my prophet. ப்ராஃபட் ஜெரோம் வந்து என்னோட ப்ராஃபட். Prophet Jerome is my spiritual father. ப்ராஃபட் ஜெரோம் என்னோட ஆவிக்குரிய தகப்பன். That settles it. அதை முதல்ல சரிப்படுத்த முடிவு பண்ணுங்க. I'm single-minded. நான் ஒரு யோசனையில இருக்கணும். I'm part of this ministry. நான் இந்த ஊழியத்துல ஒரு பங்காளரா இருக்கிறேன். This is my spiritual family. இதான் என்னோட ஆவிக்குரிய குடும்பம். Will you have some arguments? உங்களுக்குள்ள சில வாக்குவாதம் வருமா? Will வரும். you have some disappointments with one another? சில காரியம் கோச்சுக்குவாங்களா? Maybe with me, சில நேரத்துல என் கூட, maybe towards him, சில நேரத்துல இவர் கூட, maybe towards Pastor Olivia. சில நேரத்துல ஒலிவியாவோட Yes. வரும். So what? அதனால என்ன? Every family go through those. எல்லா குடும்பத்திலும் இந்த பிரச்சனை வருது. You know how many times in a year I disappoint Pastor Olivia? உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்துல எத்தனை வாட்டி ஒலிவியா என்ற Again, if there கோச்சு. was an AI in the family. Pastor Faike, this is your report. How many times you disappointed Pastor Olivia? ஒரு ரிப்போர்ட் நம்ம எடுக்க முடியும். பாஸ்டர் பாக்கே நீங்க எத்தனை வாட்டி பாஸ்டர் ஒலிவியா கோச்சுக்கு முன்னாடி நடந்துருக்கீங்க. We all make mistakes, amen? நம்ம எல்லாமே தவறுகள் பண்ணுவோம். But that's when you see a true family. ஆனா அப்பதான் நீங்க உண்மையான குடும்பத்தை பார்க்க You know, முடியும். because of certain things that we are going through right now. இப்ப சில சூழ்நிலை கடந்து வந்து இருக்கறனால My love for her has come to another level. எனக்கு அவங்க என் மனைவி மேல அன்பு அடுத்த Yeah. லெவலுக்கு வந்திருக்கு இப்ப. No, but it's different when everything is so smooth. எல்லாமே நல்லபடி போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா, When you hit the rough road. நீங்க எப்போ ஒரு கஷ்டமான இடத்துல இருக்கும்போது, When you have every reason to blame each other for everything. நீங்க எல்லாத்தையும் மாறி மாறி குறை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும்போது, Maybe it was your fault. அது உன் தப்பு, Maybe it was my fault. இது ஏன் தப்பு, Maybe it was prophet's fault. இது ப்ராஃபட் தவறா இருந்திருக்கலாம். Because we go and listen to every prophecy. ஏன்னா Why is that like that? நம்ம கிடைச்ச எல்லா தீவிர வார்த்தையும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். We want to blame everyone. நம்ம மற்றவங்களை குறை சொல்ல ஆயத்தமா இருக்கிறோம். But I notice when we are going through challenges, ஆனா சில சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை போகும்போது I see how my darling handled the situation. எப்படி என் மனைவி சூழ்நிலைகளை கடந்து வராங்க செயல்படுத்த பார்க்கும்போது, Now my love for her has come to another level. அவங்க மேல உள்ள அன்பு எனக்கு ஒன்றும் பெருகி இருக்கு. Huh? Faster? Okay, faster. Let's go faster. Okay, faster. Territorial command, point 1. You see, she doesn't like flowery words on her one. ஏன்னா என் Move on with the மனைவிக்கு அவளை service. ரொம்ப புகழ்ந்து பேசல பிடிக்காது. But men, ஆனா ஆண்கள், you have to understand the love language of your woman. உங்களோட மனைவியோட லவ் லாங்குவேஜ் உங்களுக்கு விளங்கணும். If the love language of your woman is gift, buy a gold. If you can't afford real gold, buy the Tipu one. அப்படி உங்களோட மனைவிக்கு வந்து gift கொடுக்கணும் பிடிச்சா நீங்க வாங்கி கொடுக்கணும். Bluff a little bit if you can. If she realizes it's not real, said, "Ayya, the guy cheated me lah." Yeah, for some women, the love language is, darling, சிலவங்களுக்கு மனைவிங்களுக்கு அவங்கள டாலிங்களுக்கு கூப்பிட ரொம்ப பிடிக்கும். you want water? உங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்கணும். What do you want, darling? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். She will never ask for gold, silver, diamonds. என் மனைவி இருக்கும் தங்கம் பொண்ணு அதெல்லாம் கேட்டது இல்லை. Do you know there is another watch I normally wear, very nice one, golden color one. நான் எப்பயும் ஒரு கோல்ட் கலர்ல ஒரு வாட்ச் வேர் பண்ணுவேன். Bought many years ago. ரொம்ப வருஷம் முன்னுக்கு வாங்குனது. It's her watch. அது அவங்களோட வாட்ச். How many times she wore that watch? அவங்க எத்தனை வாட்டி அதை பாய்ச்சிருக்கிறாங்க? Never. பாய்ச்சதே இல்ல. The watch is collecting dust. அந்த கடிகாரம் And it's mechanical, you know. So I'm like, she'll never use it. I better use it. அந்த கடிகாரத்தை அவங்க பாய்க்க மாட்டாங்க. அதனால நான் போட்டுட்டு இருப்பேன். Am I telling all the women to be like her? No, your love language is different. நான் எல்லா பெண்களும் இவங்களுமே இருக்குன்னு சொல்லலாம். அப்படி நான் சொல்லல. உங்களுக்குள்ள ஒரு சுபாவம் வேற மாதிரி இருக்கும். Ask the kids.
உங்க பிள்ளைங்களை என் பிள்ளைங்களை கேளுங்க. She was so upset today because they didn't do up their beds. என் பிள்ளைங்க மெத்திய சரி சுத்தம் பண்ணனால அவங்க சொல்லி ரொம்ப கோவமா இருந்தாங்க. Almost came late because supposed to be here at latest by 12 p.m. for the kids to serve and whatever they are doing. And Odelia almost lost her cool. நாங்க லேட்டா வர அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு. Fable also almost lost his cool with his mom. Where is Fable? Oh, there behind the TV. Yeah. She said, and you guys haven't done your beds, and we are like 11:30. We are leaving the house already to come. 11:30 மணிக்கு வெளியே போறோம். அப்பதான் பார்க்கறேன் மெத்தியில சுத்தம் பண்ணாம இருக்காங்க. Fable is like, so what? Who is going to see? Fable கேக்குறாங்க, பரவாயில்லை யார் வந்து பார்க்க போறா இப்பன்னு. We are not expecting any visitors. நம்ம யாரும் வீட்டுக்கு சொந்தக்காரர் வர போறது இல்ல. Then she something. Odelia is like, seriously, now you want to do? ஒடேலியா வந்து கேட்டாங்க, இப்பதான் செய்ய போறீங்களான்னு 11:30 மணிக்கு. You know the trolley with all the laptops, 3 laptops there is already outside the gate, outside there waiting. நாங்க லேப்டாப் பேக் எல்லாம் வீட்டுக்கு வெளிய வச்சாச்சு. Did you do up? Oh, you still did the bed. Okay, Lord have mercy. She still did whatever why? She cannot tahan. She cannot stand it. It's her. இருந்தாலும் என் மனைவி எல்லாம் செஞ்சு முடிச்சு தான் வந்தாங்க. So her love language is acts of service. அவங்க லவ் லாங்குவேஜ் சொல்லும்போது எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிக்கணும். Like yesterday, she was so happy with me. நேத்து அவங்க எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா Wasn't இருந்தாங்க. yesterday. The day before. முந்தா 2 days ago, so happy with me. 2 நாள் முன்னுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க என் You கூட. want to know the reason why? Sorry, pardon me. I tell you, there is always a reason when I go. I haven't started anything yet. Because I clean the walls of the toilet. ஏன் அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னா பாத்ரூம்ல நான் கழுவி சுத்தம் பண்ணி கொடுத்தேன் அந்த செவுரை. I made her day. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதனாலே. She said all these, the porcelain thing, the toilet bowl, whatever it is, the sink, she said, I've done. I just need you to do the walls. ஏன்னா அவங்க சொன்னாங்க நான் மத்ததெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன், அந்த செவுரை மட்டும் நீ சுத்தம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க என்கிட்ட. So I took the ladder from the balcony, I put it there, I cleaned all the walls, and she saw it, like, hey. And I got a reward for it. நான் அது சுத்தம் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தேன். Uncensored truth. But her love language is acts of service. அவங்க இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. Amen? Amen. Territorial command. எல்லைகளை விரிவாக்கி ஆத்திகம் பண்ணுகிற வருஷம். If you are married, நீங்க அப்படி கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா these are some of the secrets of marriage life. இதெல்லாம் சில ரகசியம் உங்க குடும்பத்துக்கு. Because your family is a territory. ஏன்னா உங்க குடும்பம் ஒரு எல்லை. Right? Your apartment where you stay, your house where you stay, the condominium where you stay, your terrace house where you're staying, those of you who are living in the big villas in Jesus' name, that's your territory. நீங்க தங்கி இருக்கிற அந்த வீடு ஒரு கொண்டோவா இருக்கலாம், எப்படிப்பட்ட வீடு இருக்கலாம், அது வந்து உங்களுடைய எல்லை. So if you and I cannot manage the territory of our homes, அப்படி உங்க எல்லையை உங்களால ஆளுகை செய்ய முடியலன்னு சொன்னா, how can we go to the 4 stages of territorial command that prophet was teaching us? இப்ப ப்ராஃபட் சொல்லி கொடுத்த அடுத்த பகுதிக்கு எப்படி எல்லைகளை ஆத்திகம் பண்றதுன்னு கத்துக்கொள்வீங்க? Do you all remember the 4 stages of territorial command? 4 காரியத்தை குறித்து ப்ராஃபட் சொன்னாரு According to scripture. வசந்த பிரகாரம். First one was village. முதல் காரியம் வில்லேஜ், ஒரு கிராமம் போல. God gives you a village to command. என்ன கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு கிராமத்தை போல கொடுத்தாரு. After village, கிராமத்துக்கு அப்புறம் city. ஒரு பட்டணம். Village, city, different level. ஒரு கிராமம் வேற மாதிரி இருக்கும், ஒரு பட்டணம்ங்கிறது வேற லெவல்ல இருக்கும். No offense. Whether you're Sri Lankan, Malaysian, Indian, wherever you are. நீங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கலாம். If you have come from a village mentality, நீங்க அப்படி ஒரு கிராமத்தோட யோசனையில இருந்து வந்தீங்க. when you move to the city life, நீங்க ஒரு பட்டணத்துக்கு போகும்போது you notice everything was different. நீங்க பாப்பீங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கும். In the village, ஒரு கிராமத்துல you can wake up and say hello to your neighbor. நீங்க எழுஞ்சி பக்கத்து வீட்டுங்கள ஹலோன்னு சொல்லலாம். You know everything about your neighbor. பக்கத்து வீட்டுல பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும். Everything. எல்லாமே தெரியும். Suddenly you come to a city. திடீர்னு ஒரு பட்டணத்துக்கு வருவீங்க. You can have a neighbor next door. உங்க பக்கத்து வீட்ல ஆள் இருப்பாங்க. Who does not even look at you at all. உங்களை பார்க்க கூட மாட்டாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க. They don't care what you are, what you do. நீங்க யாரு எவருன்னு பார்க்க கூட மாட்டாங்க. Unless you cause some problems, noisy or something like that. இல்ல உங்களுக்கு எதிர பிரச்சனை வந்தா தான் பாப்பாங்க Then you உங்களுக்கு. notice what? Village was different. நீங்க பாப்பீங்க நம்ம கிராமம் வேற மாதிரி இருந்துச்சு. The neighbors in the village behave very different. கிராமத்துல உள்ள பக்கத்து வீட்டுங்க வேற மாதிரி இருப்பாங்க. Neighbors in the city behave very different. ஆனா பட்டணத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க வேற மாதிரி இருப்பாங்க. Then the next level. அடுத்த பகுதியாக
What is the next level, the next stage? Country. ஒரு நாட்டை பத்தி சொன்னாரு. Village, city, country. ஒரு 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 கிராமம், பட்டணம், நாடு. Wow. And the fourth stage. நாலாவது பகுதியாக. What is the fourth stage? நாலாவது காரியம் என்ன சொன்னாரு? What is the fourth stage? நாலாவது காரியம் என்ன சொன்னாரு? I can't hear you. What is the fourth stage? உலகத்தை குறித்து சொன்னாரு. The fourth stage is the world. நாலாவது ஸ்டேஜ் சொன்னா அந்த உலகத்தை குறித்து சொன்னாரு. When God says and look at you, said, you manage how to go through the village. கடவுள் உங்களை பார்த்து சொல்ல நீங்க கிராமத்துல நல்லா வாழ முடியுது. You manage how to overcome the village kind of challenges. நீங்க ஒரு கிராமத்துல உள்ள பிரச்சனையை உன்னால ஆளுகை செய்ய முடியுது. Then I gave you city. அதுக்கப்புறம் உனக்கு பட்டணம் கொடுத்தேன். You managed how to overcome the city kind of challenges. பட்டணத்துல உள்ள பிரச்சனை உன்னால மேற்கொண்டு வர முடிஞ்சிச்சு. Then a country. அதுக்கப்புறம் நாட்டை கொடுத்தேன். Just one country. ஒரு நாட்டை கொடுத்தேன். I see China here. இங்க சைனாவை பார்க்கறேன். I see Mongolia here. மங்கோலியா இருக்கு. I see Kazakhstan here. கஜகஸ்தான் இங்க இருக்கு. I see Turkey here. துருக்கி இருக்கு. These are all individual countries. எல்லாமே ஒரு ஒரு நாடு. That's another stage. அது வேற ஒரு லெவல். But for some of us, ஆனா சிலவங்களுக்கு God has given us the world. நம்மளுக்கு கர்த்தர் God உலகத்தை has கொடுத்திருக்கிறார். given me the world. கர்த்தர் நம்மளுக்கு உலகத்தை And கொடுத்திருக்கிறார். I'm not prophesying to myself. நான் எனக்காக நான் தீர்க்க வார்த்தை சொல்றேன். I'm repeating what my grandfather, my spiritual grandfather have said. என்னோட ஆவிக்குரிய தகப்பன் சொன்ன காரியத்தை மறுபடியும் சொல்றேன். Prophet Hubert Angel prophesied to me. He said, God has given you the world. ப்ரொஃபசர் யூபேஞ்ச் சொன்னது உனக்கு கர்த்தர் உலகத்தை கொடுக்கிறார்னு. I believe something is going to be birthed globally because of this branch. இந்த இந்த சபை மூலமா உலகத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரும். To fulfill the vision of our prophet. ப்ரொஃபட் சொன்ன ஒரு அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு. One is already birthed. ஒரு காரியம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. France. பிரான்ஸ்ல. France is happening because of this ground. பிரான்சியா நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த பிரான்ச்னால. So I pray that our pastor Arnold are going to fly to France and start building. நான் ஜெபிக்கிற பாஸ்டர் ஆனாலும் இன்னும் பெரிய காரியங்களை செய்வாரு பிரான்ஸ்ல. You can't build France by being at the Miracle Dome. பிரான்ஸ் மிராக்கிள் டோம்ல இருந்து பிரான்ஸ்ல பெரிய காரியம் செய்ய முடியாது. You got to be at the ground. நீங்க அந்த இடத்துல இருக்கணும். But more is coming up. இன்னும் நிறைய காரியம் நடக்க போகுது. More is coming up. நிறைய காரியம் நடக்க போகுது. I see countries being birthed from here. இங்க இருந்து நிறைய நாட்டுல ஊழியங்கள் ஆரம்பிக்கிறத நான் பார்க்கறேன். Amen. Amen. Territory follows authority. எல்லைகள் நம்ம அதிகாரத்தோட சேர்ந்து வரும். If you forget everything today, remember this one. நீங்க எல்லாத்தையும் நீங்க மறந்தாலும் சரி இத நினைப்பு வச்சுக்கோங்க. Territory ஒரு எல்லை follows ஒரு நம்ம சேர்ந்து வரும். authority. ஒரு அதிகாரத்தோட சேர்ந்து வரும். Look at his smile. Amen. Amen. He's too cute. Territory எல்லைகள் follows தொடர்ந்து வருது. authority. அதிகாரத்தோட சேர்ந்து. Amen to that. Amen. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. We are going to start 2026 in a different way. நம்ம 2026 வருஷம் ஒரு வித்தியாசமான விதத்துல ஆரம்பிக்க போறோம். Because I don't have to do a survey. I can literally read your minds. நான் எல்லாத்தையும் கேட்க வேண்டியது என்னால இங்க இருந்து சொல்ல முடியும். The moment you look at this world, இந்த காரியத்தை பார்க்கும்போது this word, not this word, this word. இந்த வார்த்தை நீங்க பார்க்கும்போது Territorial. ஒரு எல்லை. Territory. ஒரு எல்லை. Most of you are still thinking of physical territories. நீங்க இன்னமும் நம்ம கண்ணுல தெரிகிற இந்த எல்லையை பார்த்து That will be my first reaction as well. அதுதான் நானும் யோசிச்சேன். Territorial command. ஒரு எல்லை. You are thinking of, I need another house. அப்புறம் நான் எல்லைன்னு சொல்ல இன்னொரு வீடு எனக்கு Or வேணும். maybe I need to move to a bigger house. நான் பெரிய வீட்டுக்கு போணும். My business, I have to move to another place. என்னோட பிசினஸ் அடுத்த இடத்துக்கு நான் மாறணும். Maybe I need to do another restaurant. இன்னொரு ரெஸ்டாரன்ட் செய்ய வேண்டியது இருக்கு. Maybe I need to do another branch. இன்னொரு பிரான்ச் திறக்க வேண்டியது இருக்கு. So you are thinking of physical territories. அப்ப நீங்க கண்ணுக்கு தெரியிற மாமிசமான But காரியத்தை during this service, ஆனா இந்த ஆராதனையில in the next 30 minutes, இன்னும் 30 நிமிஷத்துல or less, அதுக்குள்ளாக 30 minutes or less, 30 நிமிஷத்துக்குள்ளாக we are going to deal with internal territories. நம்ம உள்ளான ஒரு ஒரு எல்லையை குறித்து நம்ம பார்க்க போறோம். We cannot conquer physical territories until we have conquered spiritual territories. நம்ம ஒரு மாமிச ஒரு எல்லையை நம்மளால ஆளுகை செய்ய முடியாது. நம்மளுக்குள்ள ஆவிக்குரிய எல்லையை நம்ம ஆளுகை செய்யறதுக்கு முன்பதாக. Sounds good?
கேட்க நல்லா இருக்கும், sounds powerful, ரொம்ப வல்லமையா இருக்கும். but there is a certain process we need to follow. ஆனா சில காரியங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம் And செய்யணும். today, my main job இன்னைக்கு என்னோட முதல் வேலையாக as your pastor of this branch இந்த சபையோட போதுகிறா is to cover the main battlefield. முக்கியமான ஒரு நம்ம போராட்டத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். One territory which is very dangerous. ஒரு காரியம் ரொம்ப ஆபத்தான ஒரு இடம், It is the hardest. ரொம்ப கஷ்டமானது. The mind. நம்முடைய யோசனை, சிந்தை. Say the mind. நம்முடைய சிந்தை. The battle is in the mind. நம்முடைய போராட்டம் எல்லாமே நம்ம சிந்தையில. I know automatically we point at the mind here. நம்ம எப்பயுமே சிந்தை சொல்லும்போது இங்க சொல்லுவோம். But we have learned this well from our prophet. நம்ம ப்ராஃபட் நம்ம கத்துக்கிட்டோம். Actually, the mind is not here. நம்முடைய சிந்தை, யோசனை இங்க இல்ல. Where is the mind? உண்மையா நம்முடைய சிந்தை, நம்ம யோசனை எங்க இருக்கு? Where is the location of the mind? நம்முடைய யோசனை எங்க இருக்கு நம்ம சரீரத்துல? Can you ask the best doctor? உங்களால போய் டாக்டர் கேட்க முடியுமா? Do a CT scan. ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி பாருங்க. Do an MRI. ஒரு எம்ஆர்ஐ பண்ணி பாருங்க. I want to know where is my mind. என்னோட யோசனை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். I know where my brain is. என்னோட மூளை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். I know where my brain is. என்னோட மூளை எங்க இருக்குன்னு எனக்கு For தெரியும். some of you, your brain is here. சிலவங்க மூளை பின்னாடி வச்சிருக்கீங்க. Pastor, how can you say that? I have seen some decisions you have made. பாஸ்டர் எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க எடுக்கிற முடியல என்னன்னு சொல்ல முடியும். Some decisions you made. நீங்க எடுத்த சில முடிவு. I'm like, do they know where the brain is? அவங்களுக்கு தெரியுமா இல்லையா உண்மையா மூளை எங்க இருக்குன்னு யோசிச்சிருக்கிறேன். How come the brain moved from here, go here? எப்படி மூளை இங்க இருந்து இங்க வந்துருச்சு அவங்களுக்கு? My God, where is the mind? உங்களுடைய யோசனை எங்க இருக்குது? The mind is spiritual. We have stocks, right? If you really want to know where the mind is, உங்களுடைய யோசனைங்கிறது எங்க உண்மையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா this is what you should read. இத நீங்க செய்யணும். Unboxing the Mind book by Prophet Jerome Fernando. ப்ராஃபட் ஜெரமியா அந்த புக்கை நீங்க படிச்சு பார்க்கணும். Crazy revelations inside here. ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு உள்ளுக்கு இருக்குது. We have stocks. Amen. So get this. Very powerful. Very powerful. It's okay. I can just put here. The mind is spiritual. Most of the problems we are facing, நம்ம கடந்து வர எல்லா பிரச்சனையும் முக்கியமான பிரச்சனைகள். actually it's a soul problem. அது தீர்வு கொடுக்க முடிஞ்ச ஒரு பிரச்சனை. SOUL. இந்த ஆத்துமா. Soul. இந்த ஆத்துமா. Mind is part of the soul. நம்முடைய யோசனை நம்ம ஆத்துமால ஒரு பகுதி. So mind is spiritual. அப்பனா நம்முடைய யோசனை ஆவிக்குரிய காரியம். It's not something that you can locate. நீங்க உங்களால பார்க்க முடிஞ்ச ஒரு காரியம் இல்ல உங்களுடைய யோசனை. Let's go to scriptures quickly. Romans 12, we start from verse 1, we go all the way to verse 8. We'll do this fast. Amen. Therefore, I urge you, brothers and sisters, in the view of God's mercy, to offer your bodies as a living sacrifice. Offer your bodies as a living sacrifice. உங்க சரீரத்தை ஜீவ பலியாக நீங்க ஒப்பு கொடுக்கிறது. If there is one resolution you should have for 2026 is this. 2026 நீங்க ஒரு காரியத்தை முடிவு எடுக்கணும்னு சொன்னா Take care of this ark. இந்த பேழைய நீங்க Starting tomorrow we are fasting and prayer. நாளைல இருந்து நமக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு. Good time to make some decisions. சில முடிவுகளை எடுக்கிற நல்ல நேரம். When it comes to food. சாப்பாடு பத்தி பேசும்போது Many of you are still coming for prayer. You said, Pastor, pain here, pain there. நிறைய பேர் பிரேயர் வரும்போது இங்க வயித்துல இங்க வலின்னு சொல்வீங்க. Stomach pain. வயித்துல வலின்னு சொல்வீங்க. For some of you it's very simple. சிலவங்களுக்கு ரொம்ப சாதாரண ஒரு காரியம். Make some adjustments in your diet. நீங்க சாப்பிடுற விதத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்க. Yeah, just a bit of diet adjustments. சில காரியத்தை நீங்க மாத்தணும். Favors? Oh yeah, thank you, darling. Do you know was it during COVID? During COVID, கோவிட் நேரத்துல we were still following Prophet only via Zoom. நம்ம ஜூம்ல மட்டும் ப்ராஃபட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். Suddenly something started happening to Favor. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஃபேவர் ஒரு காரியம் நடந்துச்சு. One day we show you the photos and the videos. Scary. ரொம்ப ஆபத்தான ஒரு காரியத்தை நம்ம உடனே காட்டுவோம். Suddenly the whole body started to cover. ஃபேவரோட உடம்புல சரீரத்துல நிறைய நடக்க ஆரம்பிச்சு. With serious rashes. நிறைய அது பொரியா ரேஷஸ் மாதிரி வந்துச்சு. We don't know why. ஏன் எங்களுக்கு தெரியல. You are healed in Jesus' name. நாங்க ஜெபிச்சோம், you are healed. Yes. எல்லாம் Favor, confess you are healed.
ஃபேவர்ட்ட சொன்னா நீ அறிக்கை எடு ஜெபித்ததுன்னு. Yes. ஆமான்னு சொன்னாங்க. Are you okay? ஓகே Your shoe okay? ஓகே This shoe is a Nigerian shoe, you know. எஸ். Okay. And confession of faith, நம்ம அறிக்கை இட்டோம் நம்ம சுகமாக்குறது nothing was happening. எதுவுமே நடக்கல. Went to see doctors. டாக்டரை பார்க்க போனோம். 3 rounds, one after another, antibiotics. It's like one course finished, next, like non-stop. This is not right, man. 3 வாட்டி ஆன்டிபயோட்டிக் ஏத்துனாங்க கொடுத்தாங்க. Thank God he made the decision himself. அதுக்கப்புறம் ஃபேவரே ஒரு முடிவு பண்ணாங்க. He said, I need to talk to Prophet Jerome. நான் ப்ராஃபட் ஜெரோம்ட்ட பேசணும்னு சொன்னாங்க. We are like, okay. நான் சொன்னேன் ஓகே நீ ஜெபி But பேசலாம்னு. if you all remember back in the days, prophet service was like start at 10 o'clock our time. By the time he ministered to people, it's past midnight. ஏன்னா அப்பலாம் வந்து You know the Tuesday services? When prophet was regularly every Tuesdays and Thursdays. ப்ராஃபட் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு மேல தான் அவர் மத்தவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாரு. And we know this young fellow, how can he stand after 12? He's not this age. This is like almost 4 years back, right? 4 வருஷத்துக்கு முன்பதாக ஃபேவரா அவள முழிச்சிருக்க முடியாது. Long story short, சுருக்கமா சொன்னா he prepared his paper. You know how it works in Zoom, like no? He prepared his paper. ஜூம்ல அந்த பேப்பர்ல எழுதிட்டாங்க. Prophet, எழுதுனாங்க ப்ராஃபட் what? Cough. I need my cough to go away because it was disturbing him. Then the second item, I want idea to become trillionaire. எப்படி கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லிட்டு அது ஒரு பாயிண்ட் கேட்டிருந்தாங்க ப்ராஃபட். எனக்கு ஜெபம் எனக்கு சுகம் வேணும்னு சொல்லி எழுதிருந்தாங்க. How to become a trillionaire? எப்படி ட்ரில்லியனர் ஆகணும்னு சொல்லிட்டு எழுதிருந்தாங்க. Favor only had 2 items in his paper. அந்த பேப்பர்ல 2 ஐட்டம் அந்த கார்ட்டை மட்டும் எழுதி வச்சிருந்தாங்க. Waiting in the Zoom, ஜூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. falling asleep. அப்படியே தூங்கி விழுந்துக்கிட்டு இருந்தாங்க. Prophet picked him up, ப்ராஃபட் ஃபேவருக்கா ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. brought him on the screen. ஸ்கிரீன்ல கொண்டு வந்தாங்க. Long story short, சுருக்கமா சொன்னா he said, these things right. அவர் சொன்னாரு உன்ன இரும்புல இருக்குல்ல. Favor said yes. ஃபேவர் ஆமான்னு சொன்னாங்க. He said, get rid of all these chocolates, Nutella, or anything to do with all those chocolates. என்னென்ன சாக்லேட் சாப்பிடணும் எல்லா சாக்லேட் சாப்பிடுறது. Chocolates and pancakes and stuff like that, right? He said, that's all. சாக்லேட் சாப்பிட நிப்பாட்டுன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். Then prophet put his hand on the Zoom, you know, where Favor's neck was. He said, huh? What's this? Oh, you found it? You found it? Can play or it's just a photo? Okay, let's watch. This was not planned, so sorry for this was totally not planned. Wow, this little one is asking for $1 trillion business healing for irritating cough. Huh. That's the sound. Father, in the name of Jesus, I rebuke this irritation. I speak skillful wisdom to the child for this very idea. In the name of Jesus, I saw an American passport. Wait. This guy is gonna fly. So may God increase him as he grows. In the name of Jesus. Thank you, Father. Thank you, Dad. Thank you. You know, this is really not a cough. This is an irritation Yes. of the below the throat area, just an irritation. Yes, Dad. This Exactly. has nothing to do with his lungs or the deeper part of his chest. This is like too much of something like too much of, Nutella, whatever you call it. That was Favor. ஃபேவர் உடம்புல அப்படிதான் இருந்துச்சு. 3 rounds antibiotic. எப்பயுமே 3 வாட்டி எடுப்பாங்க ஆன்டிபயோட்டிக். Amen? Amen. Oh, in 2022. Wow. That's it. Change a bit of a diet, everything clear, nothing after that. சாப்பிடுற விருத்த மாத்த சொன்னா எல்லாமே நல்லா போச்சு. Amen, church. Amen. Again, this is not planned. So I'm sure some of you will be taking action when it comes to this. Small adjustments to your diet. உங்களோட சாப்பிடுற விதத்துல கொஞ்சம் காத்த மாத்திரங்கள் எல்லாம் சரி வந்துரும். I give you another testimony of Favor. என் ஃபேவர்ல பத்தி இன்னொரு சாட்சி சொல்றேன். Which just happened today. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு. We notice every time he takes a shower, எப்பயுமே அவன் குளிச்சிட்டு வந்தோனே he has some funny rashes. எப்பயுமே உடம்புல கொஞ்சம் அங்கங்க
ரேஷஸ் மாதிரி வரும். Will be on his skin for like 5 minutes, then disappear. ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அதோட காண போயிடும். No big deal, it doesn't disturb him. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. Nothing. Then somebody blessed us. I don't know who is from you. I still don't know who gave that shampoo thing. Is it Elder Tama, that shampoo thing? Is it you and mom? Yeah. So last night, I gave him that shampoo. அப்ப எல்டர் கொடுத்த ஒரு ஷாம்பு வாங்கி கொடுத்தேன், அது நான் ஃபேவல்ட்ட கொடுத்தேன். We told him, stop whatever you are using. ஃபேவல்ட்ட சொன்னோம், நீங்க பாய்க்கிறது எல்லாத்தையும் நிப்பாட்டிடு, Try this bottle of shampoo. இந்த ஷாம்பு மட்டும் பாயின்னு. Today, wake up with that shampoo, nothing happened. இன்னைக்கு அந்த ஷாம்பு போய் குளிச்சு வர ஒண்ணுமே இல்ல, உடம்பு ரேஷஸ் இல்ல. I mean, it's a simple thing, and you can go, oh, in Jesus' name, I rebuke the energy. No, they're saying change shampoo. நான் ஏன் அதை சொல்றேன்னா, சிலவங்க ரொம்ப போயிட்டு ஆவிக்குற இடத்துல ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடவுள் என்ன சொல்ல, ஷாம்பு மாத்துன்னு You சொன்னாரு. get the point? உங்களுக்கு விளங்க சொல்றது. I mean, prophet could have gone, in Jesus' name, oh, sha, 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 pa, 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 ka, ka, ka. He said, remove the chocolate, remove the Nutella. ஏன்னா ப்ராஃபர் கூட நல்லா இதா ஜெபிச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொன்னாரு, சாக்லேட் நிப்பாட்டு, நெத்தல நிப்பாட்டுன்னு சொன்னாரு. Simple solution. சில சாதாரண சில தீர்வு கொடுக்குறாங்க. Amen, church. Wow. This is your spiritual act of worship. உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு ஆராதனை. This is your spiritual act of worship. ஆவிக்குரிய ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனைன்னு. Some of you, your act of worship is only this. சிலவங்க எப்படி ஆராதனை செய்வாங்கன்னா, இப்படி மட்டும் ஜெபிச்சிட்டே இருக்கிறது தான். I am imitating Sister Deborah. No offense. I mean, I know she doesn't mind, but I'm trying to give you some new revelations when it comes to this. You cannot limit worship just based on your experience when you bow to your knees. நீங்க முழங்கால் போட்டு கை தூக்கி ஆராதிக்கிறது மட்டும் நிப்பாட்டிட முடியாது ஆராதனையை. And this is not even my point for today. It's supposed to go with the mind. I'm stuck at your body, a living sacrifice. He's saying your body should be a living sacrifice, holy, pleasing to God. This is your spiritual act of worship. வேதம் சொல்லுது, உங்க சரீரமானது ஒரு ஜீவ பலியாக கர்த்தருக்கு செலுத்தணும். இதுவே ஒரு புத்தியுள்ள ஆராதனை வேதம் சொல்லுது. Amen? ஆமென். For some of you, follow prophet's example, follow my example. சிலவங்க ப்ராஃபட் போல செய்யுங்க, என்னை போல செய்யுங்க. Hi, neighbor. Hello, neighbor. I just introduced my kids because if you saw the social media, they came, it's like the last day of 2025, they came jogging with me. என்னோட பிள்ளைங்க போன வருஷம் கடைசியில் என்னோட ஜாகிங் வந்தாங்க. We did about 3 km together. நாங்கள் 3 கிலோமீட்டர் நடந்தோம். On the way back, வீட்டுக்கு நடந்து போகும்போது a regular uncle came to the park. எப்பயும் வர ஒரு அங்கிள் அந்த His name is Uncle Thomas. Uncle Thomas is so fit. அங்கிள் தாமஸ் ஒரு பேர். அவரை பார்க்க ரொம்ப உறுதியா இருப்பார். I believe Uncle Thomas is way more than 70. ஒரு 70 வயசு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். Why you should see the way. அவர் நடக்கிற விதத்தை நீங்க பார்க்கணும். That guy is a champion. அவர் ரொம்ப சாம்பியன் போல நடப்பாரு. He always calls me pastor nowadays. இப்போ எப்பயுமே என்னை பார்த்தா பாஸ்டர்னு கூப்பிடுவாரு. So I introduced Odelia and I said, meet Uncle Thomas. நான் அப்ப பிள்ளைங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண அவருக்கு. He's always here with Daddy jogging. எப்பயுமே அவர் ஜாகிங் வருவாரு. So why I say this? ஏன் இதை சொல்றேன்? I said diet, right? உங்களுக்கு டயட் கொடுத்து நான் சொன்னேன். Second one, ரெண்டாவது காரியம், wherever you are, wherever you stay, take a walk around the apartment, take a walk around the, wherever you are, amen? நீங்க எங்க இருந்தாலும் சரி ஒரு எக்ஸசைஸ் நீங்க செய்யணும். Nothing to lose, only good things to gain. எதுவுமே நீங்க இழக்க மாட்டீங்க, நல்ல காரியம் தான் உங்களுக்கு வரும். It's for your blood flow. உங்களோட ரத்தம் சீரோட்டத்துக்காக. And it cools your mind. உங்களுடைய யோசனைகளை அதை சரிப்படுத்தும். Especially if there is a park nearby your area. எப்போ உங்க வீட்டு பக்கத்துல தாமரை There is an effect of the greenery and the trees. நிறைய பச்சை மரம் இருந்துச்சுன்னா. Amen? Amen. Next verse. How to do 15 minutes sermon, darling. Do not I conform. haven't mastered that yet. Do not conform any longer to the pattern of this world, Okay? but be transformed by the renewing of your mind. Say renewing of your mind. Renewing of உங்களுடைய your சிந்தை mind. புதுப்பிக்கப்படணும். Renewing of your mind. சிந்தை Renewing of புதுப்பிக்கப்படணும். One more time. Renewing of your mind. சிந்தை புதுப்பிக்கப்படணும். One of the hardest things for many believers. நிறைய பேருக்கு கஷ்டமான ஒரு காரியம் செய்யறதுக்கு Renewing of the mind. அவங்க சிந்தையை புதுப்பிக்கிறது. If we can master this renewing of the mind thing, இந்த சிந்தையை புதுப்பிக்கிற காரியம் கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா everything else is going to change. எல்லா காரியமும் மாற ஆரம்பிக்கும். You know what's the problem? உங்களுக்கு தெரியுமா என்ன பிரச்சனைன்னு?
Because this word is, this is the problem. When we look at the word renewing, நம்ம எப்ப புதுப்பிக்கணும்னு சொல்லும்போது this is the danger. இதுதான் அந்த ஆபத்து. You are still with me? நல்லா கேக்குறீங்களா? Because in the worldly sense, ஏன்னா நம்ம உலகபூர்வமா பார்க்கும்போது normally you want to renew something which is expired. நீங்க எப்ப ஒரு காரியத்தை புதுப்பிப்பீங்கன்னா ஒரு காரியம் கெட்டு போனதுக்கு அப்புறம் புதுப்பிப்பீங்க. Are you following me? உங்களுக்கு விளங்குதா? So your car Rotex expires. அப்புறம் உங்க காடி ரோடெக்ஸ் முடிஞ்சு You போச்சு. say, I have to go and renew my Rotex. முடிஞ்சு போன ரோடெக்ஸ் போய் திரும்ப நம்ம புதுப்பிக்கணும். Car insurance expires. காடி இன்சூரன்ஸ் முடிஞ்சு போயிருக்கலாம். I have to go and renew my insurance. அத போய் மறுபடியும் நான் போயிட்டு புதுப்பிக்கணும். So we are now programmed. இப்போ நம்ம என்ன யோசிச்சு வச்சிருக்கோம்னா To renew something means to do the same thing. ஒரு காரியத்தை வந்து புதுப்பிக்கணும்னா அதே போல போய் திரும்ப மறுபடியும் செய்யணும். So 1 year ago, 2025, my car Rotex expires. போன வருஷம் 25 வருஷத்துல Now I have to renew. That means I have to produce the same Rotex for 2026. ஒரு ரோடெக்ஸ் முடிஞ்சு போனா மறுபடியும் அதே போல ரோடெக்ஸ் போய் So if செய்யணும். my car insurance of 2025 is expired, போன வருஷம் ரோடெக்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா now I have to renew the same insurance for 2026. இப்போ இந்த வருஷம் அதே போல போய் ரோடெக்ஸ் இன்சூரன்ஸ் எடுக்கணும். So even though we see the word renewing of your mind in the Bible, நம்ம வேதத்திலயும் புதுப்பிக்கப்படணும்னு சொல்லி வயித்துல பார்த்தாலும் yet we are conditioned by the world that we are living in. ஆனா இருந்தாலும் நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல The நிமித்தமா renewing word means it's the same thing. புதுப்பிக்கப்படணும் வார்த்தை ஒரே மாதிரி தான் இருக்கும். Are you getting this? But it is not. ஆனா இந்த வார்த்தை அப்படி இல்ல. Because this renewing has had to do with you not conforming to the pattern of the world. ஏன்னா இந்த புதுப்பிப்பு எப்படின்னா நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல். In other words, the Bible is showing it to us. இன்னொரு வார்த்தையில வேஷம் நம்மள்ட்ட காட்டுது. If you don't want to be the same as the world, நீங்க உலகத்துல போல இழுக்க கூடாதுன்னு யோசிச்சீங்கன்னா you can be transformed. நீங்க மாற்றப்படலாம். Hello? You can be transformed. நீங்க மாற்றப்படலாம். How? எப்படி? By renewing of the mind. உங்களுடைய சிந்தையை புதுப்பிக்க போனது. By the renewing of the mind. உங்க சிந்தையை புதுப்பிக்கும் போது. Are you here? Yes. So this is the condition now. அப்பனா இதுக்கு ஒரு கட்டளை இருக்கு. I want to be transformed. நான் புதுப்பிக்கப்படணும். All of you want to be transformed. நீங்க எல்லாமே இங்க How? புதுப்பிக்கப்படணும். எப்படி? Renew the mind. சிந்தையை புதுப்பிக்கணும். But how do I renew the mind? ஆனா எப்படி நான் சிந்தையை புதுப்பிக்கிறது? I know how to renew the Rotex. எனக்கு தெரியும் எப்படி ரோடெக்ஸ் போய் மாத்துறது. I know how to renew the insurance. இன்சூரன்ஸ் எப்படி நான் போய் ரினியூ பண்ணனும் தெரியும். How do I renew the mind? ஆனா என் சிந்தை எப்படி நான் புதுப்பிக்கிறது? That's a good one. You become a living sacrifice. நீங்க ஜீவ பலியாக செலுத்துவது. That's one of the points. அது ஒரு பகுதி. Now, very quickly, let's continue because we see some benefits here. Then you will be able to test. Then, that means the result of you to be transformed by the renewing of your mind, the result is what? And approve. You'll be able to what? Test To test and approve and approve what God's will is. is. உங்க சிந்தை புதுப்பிக்கப்படும் போது உங்களால பார்க்க முடியும் கர்த்தரோட சித்தம் என்னதுன்னு சொல்லிட்டு. Which means, even to live in the will of God, அப்பனா என்னன்னா கர்த்தரோட சித்தத்துல வாழும்போதும் we கூட still need the renewing of the mind. நம்மளுக்கு சிந்தை புதுப்பிக்கப்படணும். My God. 2026, 2026 வருஷத்துல your mind will be renewed every day. உங்களோட சிந்தையானது அன்றாடம் Amen. புதுப்பிக்கப்படும். Amen. Every day must renew the mind. அன்றாட வாழ்க்கையில புதுப்பிக்கப்படணும் சிந்தை. Doctor will give you a report. டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. The neighbor might give you a report. ஒரு நெய்பர் பக்கத்துல இருக்கவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. The banks will come with funny reports. பேங்க்ல வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. But I renew my mind ஆனா என் சிந்தையை நான் புதுப்பிக்கிறேன். according to the word of God. கர்த்தரோட வார்த்தை நிமித்தமா நான் புதுப்பிக்கிறேன். Because that's the condition for me to be able to test and approve what God's will is. His good, pleasing, perfect will. இந்த இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது தான் கர்த்தரோட சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். Say good. நல்ல காரியம். Say pleasing. Pleasing. கர்த்தரை பிரியப்படுத்துறது. Say perfect will. Perfect will. பூர்ணமான ஒரு சித்தம். Good. Good. நல்ல காரியம். Pleasing. கர்த்தரை பிரியப்படுத்துவது. Perfect will. பூர்ணமான ஒரு சித்தம். There is a fourth one if you followed Prophet Jerome long enough. ப்ரொஃபட் ஜெரோமோட மெசேஜ் கேட்டீங்கன்னா நாலாவது காரியம் ஒன்று இருக்கு. There is another level. நாலாவது காரியம் ஒன்று இருக்கு. Do you know which one? The hidden will of God.
மறைக்கப்பட்ட கர்த்தரோட சித்தம்னு இன்னொன்னு இருக்கு. The hidden will of God. மறைக்கப்பட்ட கர்த்தரோட சித்தம்னு ஒன்று இருக்கு. But we are not going through that today, amen? நம்ம அதை குறித்து நீங்க பார்க்க Today போறோம். focus one thing. இன்னைக்கு ஒரே காரியம் பார்க்க போறோம். How do I renew my mind? எப்படி நான் என் சிந்தையை புதுப்பிக்கிறது? So I can have territorial command. புதுப்பிக்கப்படும் பொழுது தான் என்னால போய் ஆளுகை செய்ய முடியும் நிலங்களை. Next verse. For by grace given me, I say to every one of you, Don't miss this now. நல்லா கவனிங்க. Do not miss this now. do not think of yourself more highly than you owe, but rather think of yourself with sober judgment, in accordance with the measure of faith God has given you. Now, Apostle Paul just gave a powerful formula. அப்புறம் பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. How to be transformed. எப்படி நம்ம புதுப்பிக்கப்படணும்? He said, look, you have to renew the mind. உங்க சிந்தை புதுப்பிக்கப்படணும்னு சொல்றாரு. Then you will know, test and approve God's will. His good, pleasing and perfect will. அப்புறம் கர்த்தரோட சித்தத்தை குறித்து நீங்க பார்க்கலாம். Thank you, Apostle. Wonderful. Then he continues. அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. For by the grace given me, I say to every one of you. எனக்கு கிருபை கொடுக்கப்பட்ட நிமித்தமா எல்லாத்தையும் சொல்றேன். Some of you have this issue. சிலவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. You might not know. உங்களுக்கு விளங்கல. Do not think of yourself more highly தன்னை குறித்து ரொம்ப உயர்வா நினைக்க கூடாது. than you ought to. நீங்க இருக்கிறத விட நீங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணி How do you define a person like this? இப்படிப்பட்ட ஆளுங்க நீங்க எப்படி சொல்வீங்க? How do you define a person who thinks more highly than he ought to think about himself or herself? தன்னை குறித்து ரொம்ப பெருசா யோசிக்கிற ஒரு மனுஷனை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? In one word. ஒரே வார்த்தையில. What could it be? என்ன வார்த்தை? Pride. எப்பவுமே ரொம்ப பெருமையா இருப்பாரு. This is how you define a prideful person. இப்படி தான் ஒரு மனுஷனை நீங்க கண்டுபிடிக்கலாம் பெருமையா இருக்கிறவரை. Are you still here, church? I'm doing my very best to help you to start 2026 right. இந்த வருஷத்தை நல்ல ஒரு வருஷமா தொடங்குறதுக்கு நான் உதவி செய்ய பார்க்கறேன். I'm ministering to you. உங்களுக்காக நான் I'm also ministering to myself. எனக்காக நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். Why? Yeah. This can be a very, very dangerous zone. ஏன்னா இந்த காரியம் ரொம்ப ஆபத்தான ஒரு காரியமா இருக்கும். All of us fall very easily into this trap. இப்படிப்பட்ட இந்த பெருமையில நிறைய பேர் ரொம்ப ஈஸியா விழுந்துருவாங்க. So one thing we did for me and my darling. எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு சொன்னா about certain areas. சில காரியத்துல Ministry, personal and stuff like that. ஊழியமா இருக்கலாம், சொந்த காரியமா இருக்கலாம். We made a decision. நாங்க எப்பயும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். When it comes to this aspect, இந்த காரியத்துல வரும்போது we are going to stop talking. நாங்க பேசுறது நிப்பாட்டிடுவோம். We are not going to mention names. நாங்க இந்த பேரை பத்தி சொல்ல We are மாட்டோம். not going to say, so why so and so like that? ஏன் அவர் இப்படி இருக்க நாங்க சொல்ல மாட்டோம். Why so and so in Sri Lanka like this? ஏன் ஸ்ரீலங்கால இவங்க இப்படி இருக்காங்க? Why so and so that and this? No. ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க நம்ம பேச மாட்டோம். We said, let's stop. நாங்க முடிவு எடுத்தோம். நாங்க Because நிப்பாட்டுறோம். if we are not careful, நீங்க அப்படி கவனமா இல்லன்னு சொன்னா, if you are not careful, நீங்க கவனமா இல்லன்னு சொன்னா, we are falling into the prideful category of people. நீங்க பெருமையா இருக்கிறவங்க கேட்டகரியில நம்ம விழுந்துருவோம். And God doesn't give grace to the pride. கர்த்தர் பெருமைக்குள்ளகிட்ட கிருபையை தர மாட்டாரு. God gives grace to the humble. யார் தாழ்மையா இருக்கணும் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். So I need you to check yourself on this area. நீங்க எப்பவுமே உங்களை பத்தி நல்லா கவனிக்கணும். In other words, even if I stop the service here right now, நான் இப்ப இங்க ஆராதனை நிப்பாட்டினா கூட we check ourselves. நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். Do you know that's why God gives you apostles, prophets, evangelists, pastors and teachers? அதனால தான் கர்த்தர் வந்து நம்மளுக்கு அப்போஸ்தலர், போதகர் சொல்லி கொடுத்திருக்கிறார். Why? Yeah. Because in life some of these are blind spots. ஏன்னா சில காரியம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இடமா இருக்கும். For example, ஒரு காரியத்துக்கு உதாரணத்துக்கு you might have no money whatsoever right now in your pocket. உங்க கையில வரவே காசு இல்லாம நீங்க இருக்கலாம். And I'm teaching you and I'm staying here for a long time just on this topic. நான் இந்த காரியத்துல மட்டும் சொல்லி கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். And you are telling yourself, நீங்க உங்கள்ட்ட பேசுறீங்க சொல்லும்போது, this has nothing to do with me lah. இது இந்த காரியம் எனக்கு ஒண்ணும் இல்ல. I have no money. இது என்கிட்ட காசு இல்ல. I'm nobody. நான் ஒண்ணும் இல்ல. You don't realize you are very prideful. உங்களுக்கு விளங்கல நீங்க ரொம்ப பெருமையா இருக்கீங்கன்னு. Even prophet has mentioned. ப்ராஃபட் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரு. Some of the most prideful people he has met அவரு சில ரொம்ப பெருமையா இருக்கவங்கள பார்த்ததுல have been the poor people. யார் ரொம்ப பெருமையா இருப்பானா ஏழையா இருக்கிறவங்க. Amen. ஆமென். You okay or not? No enough sleep. Huh? My sister Jamie a bit sleepy.
Free massage, free massage. Amen? ஆமென். But you get the picture, right? உங்களுக்கு வேற என்ன சொல்றேன்னு Recently we were talking to someone இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நான் வாழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். who is facing a major issue now. இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க And Pastor Olivia started shooting. சொல்லி அவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. Say you have too much ego. நீ உன்கிட்ட ரொம்ப ஈகோ இருக்குன்னு சொன்னாங்க. You are too prideful. நீ ரொம்ப பெருமையா இருக்கன்னு சொன்னாங்க. No! அவங்க சொன்னாங்க இல்ல No! இல்லன்னு சொன்னாங்க. Me? நானா? Oh, I almost angry with her. சொல்லுவ மேல அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. This is a blind spot, family. இது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதி. This will destroy you. இந்த காரியம் நம்மளை அழிச்சிடும். Remember before the beginning? ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியுமில்ல? Before the beginning. The Genesis, the beginning. ஆதியாகமத்துல பார்க்கும்போது Before the beginning there was another beginning. ஆதியாகமத்துக்கு முன்னுக்கு இன்னொரு ஆரம்பம் இருந்துச்சு. When there was a beautiful angel. ஒரு அழகான தேவதூதர். A beautiful angel. ஒரு அழகான தேவதூதர். Called Lucifer. அந்த தேவதூதர் பேர் லூசிஃபர். Gorgeous. ரொம்ப அழகான ஒரு. What destroyed him? அந்த அந்த தேவதூதர் என்ன அழிச்சிச்சு? அந்த பெருமை. Imagine how many years with God. எத்தனை வருஷம் தேவனோட கடலோட இருக்கிறது? How many years with God? எத்தனை வருஷமா கடலோட இருந்திருக்கலாம் தேவதூதர்? In the presence. தேவதூதர் அந்த கர்த்தரோட மகிமையில. In the glory. கர்த்தரோட சமூகத்துல அந்த மகிமையில. But when it comes to the fall. ஆனா உழுவுற கட்டம் வரும்போது அப்பயே உடனே விழுந்தாங்க. Huh? Why? Shocked, huh? I'm sure Lucifer got shocked. I'm sure he also got shocked. The danger of being prideful. பெருமையா இருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். Do you want to take over territories in 2026? இந்த வருஷம் எல்லைகளை நீங்க ஆளுகை செய்ய போறீங்களா? Together as a family. ஒரு குடும்பமாக. We decide today. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். We get rid of this. இந்த காரியத்துல நம்ம வெளியாகணும். We remove pride. நமக்குள்ள இருக்கிற பெருமையை நம்ம வெளிய எடுத்து போடணும். We don't think high. நம்மள குறித்து நம்ம ரொம்ப உயர்வா யோசிக்க கூடாது. We are always humble. நம்ம எப்பவுமே தாழ்மையா இருக்கணும். Amen. ஆமென். Canto prase cateriando co. 30 seconds in tongues. Sheka எல்லா ஆவியில prando ஜெபிப்போம். ரீபா காந்தானா ரபோ. ஷிரா காந்தானா ரபா. ராபா காரோ. Senteriando shakatoro broko sete. E katoro brondo cosente te kiriando. E cateriando ro praca zente kiriando. Shakatoro brondo cosente te kiriando. Pricanto rosente che. Thank you, Lord. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினால. Amen. ஆமென். Ooh, shall I go on with this or let's move on? Let's move on. But you got the picture? உங்களுக்கு விளங்குற என்ன சொல்றேன்னு? You don't think more highly than you ought, but rather think of yourself with sober judgment. In accordance with the measure of faith God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உங்க விசுவாசத்தின் பிரகாரம். Quick diversion, but to help some of you who are not sure of this truth. The moment you are born again, நீங்க எப்ப மறுபிறவி பிறந்திருக்கீங்களோ, God gives everyone a measure of faith. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு அளவு விசுவாசம் கொடுத்திருக்கிறாரு. Are you following? The moment you are saying yes to Jesus, நீங்க எப்ப கர்த்தரை ஏத்துக்கிறீங்களோ இயேசுவை, a measure of faith is imparted to you. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் கர்த்தர் கொடுப்பாரு. A measure of faith. ஒரு விசுவாசம் ஒரு அளவுக்கு Say a கொடுப்பாரு. measure of faith. A measure of ஒரு faith. Now. அளவுக்கு விசுவாசம். What you do with that measure of faith after that, இதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்சப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துல நீங்க என்ன செய்றீங்க? it's up to you. அது உங்களை சார்ந்து இருக்கு. So it could be a measure of faith as small as a mustard seed. அப்ப ஒரு விதையை போல சின்னதா ஒரு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். It cannot be less than a mustard seed. அப்புறம் அந்த விசுவாசம் வந்து Because Jesus uses it as an example, as an extreme example. ஏன்னா ஒரு கடுகு போல விசுவாசம் கர்த்தர் பாய்ச்சிருக்கிற He வார்த்தையை. said, even if your faith is as small as a mustard seed, ஒரு கடுகு போல சின்னதா ஒரு விசுவாசம் இருந்தாலும் சரி, you can say to the mountain. நீங்க விசுவாசத்தை பயன்படுத்தி மலையிட்டு பேசலாம்னு. But this is the other part. ஆனா இப்ப வேற பகுதி. You and I know the revelation. உங்களுக்கு அது வெளிப்பாடு இருக்கணும். Faith cannot stay at the level of a mustard seed. விசுவாசமானது அந்த கடுகு போல சின்னதா இருக்க முடியாது. That's why you come to Glorious Church Selangor. அதனால தான் ஸ்ரேங்கோ பிரான்ச். We teach you how to take that faith as small as a mustard seed. ஏன்னா இங்க நம்ம கத்து தரோம் இவங்க சின்ன விசுவாசத்தை என்ன செய்யணும்? How to use the word of God. அந்த கர்த்தரோட வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்? How to plant it. எப்படி அது நடணும்?
so that it can become a tree. அந்த நடும்போது அது ஒரு மரமா முளையும். And the mustard seed tree, Bible says, அந்த விதை அந்த மரம் is சொன்னும்போது like one of the biggest trees in the garden. அந்த நிலத்திலே பெரிய ஒரு மரமா இருக்கும். So whichever level you are right now, நீங்க எப்படிப்பட்ட லெவல்ல உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும் I சரி, speak to you prophetically. நான் ஒரு ப்ரொஃபெட்டிக் வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். You are going for sure to the next level. நீங்க அடுத்த லெவலுக்கு விசுவாசத்துல போக போறீங்க. You got to. நீங்க போய் ஆகணும். This year இந்த வருஷம் is your best year. உங்களோட சிறந்த வருஷமா மாற போகுது. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Verse 4. Just as each of us has one body with many members, and these members do not all have the same function. You see, now we are back to the body. As an நம்ம பாருங்க example. திரும்ப சரீரத்தை பற்றி பேசுறோம். Okay? Next verse. So, in Christ, In Christ. Say in Christ. in கர்த்தருக்குள்ளாக Christ, we who are many form one body, and each member belongs to all the others. 6. We have different gifts We have different gifts. நம்மளுக்குள்ள வித்தியாசமான வரங்கள் இருக்கும். according to the grace given us. If a man's gift is prophesying, Let him let him use it in proportion to his faith. again use it in proportion to his faith. நம்ம விசுவாசத்துல அந்த வரத்தை பயன்படுத்தணும் போட்டுருக்குது. So even the gift of prophecy, தீர்க்க சொல்லுகிற அந்த வரமா இருந்தாலும் it's according to the proportion of faith. அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு வரம். Amen. ஆமென். I love this. Continue. If it is serving, If it is serving, many of you are serving. let him serve. If it is teaching, let him teach. 8. If it is encouraging, let him encourage. If it is contributing to the needs of others, let him give generously. Wow. If it is Leadership. leadership, let him govern Diligently. diligently. If it is showing mercy, let him do it cheerfully. Cheerfully. Long list. ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம பார்க்கறோம். Long list of benefits நமக்கு என்னென்ன நல்லது நடக்கும்னு சொல்ல பெரிய லிஸ்ட் இருக்கு. for the body of Christ. கர்த்தரோட சரீரத்துல. Which means what? அப்ப என்ன அர்த்தம்? Each and every one of you has a purpose. நீங்க எல்லாத்துக்குமே வாழ்க்கையில ஒரு சித்தம் இருக்கு. Each and every one of you has a role to play in the body of Christ. கர்த்தரோட சரீரத்துல உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பங்கு இருக்கு. Apostle Paul gave the example of the body. அப்போஸ்தலர் பவுல் நம்ம சரீரத்தை குறித்து பேசுறாரு. The function of the eyes is different from the function of the ears. காதோட தேவையும் கண்ணோட பயன்படுத்தும் வித்தியாசமா இருக்கும். There is one very important organ that we all take for granted. நீங்க அலட்சியமா நினைக்கிற ஒரு பகுதி நம்ம I'm referring to our body. நம்ம சரீரத்துல. That's your backside. நம்மளோட பேக் சைடு குறித்து உங்களுக்கு தெரியாது. They don't like to hear this. I've told you before, but I'll tell you again. நான் என்ன சொல்லுங்க நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். One day the organs got a meeting. ஒரு நாள் எல்லா நம்ம சரீரத்துல எல்லா ஆர்கனும் ஒரு மீட்டிங். Yes. The eyes were in the meeting. இந்த கண்ணு ஒரு மீட்டிங் வந்திருக்கு. The ears are in the meeting. நம்ம காது ஒரு மீட்டிங் The வந்திருக்கு. hands also in the meeting. கையும் ஒரு மீட்டிங் The வந்திருக்கு. legs in the meeting. நம்ம கால் ஒரு மீட்டிங் வந்திருக்கு. Every organ was represented in that meeting. எல்லா ஆர்கனும் எல்லா சரீரத்துல இருக்க எல்லா This was an emergency meeting. எல்லாமே ஒரு முக்கியமான மீட்டிங் வந்தாங்க. Why? யா. They were always arguing and fighting. எல்லாமே என்ன எப்படி சண்டை போட்டுக்குவாங்களா? Who should be the boss? யார் நம்ம எல்லாத்துலயும் யார் பெரியவங்கன்னு. So the eyes were saying, கண்ணு சொல்லும். we the eyes must be the boss. நம்ம கண்ணு நம்ம தான் நம்ம பாஸ். Without us you can't go anywhere. கண்ணு இல்லாம நம்ம எங்கேயுமே போக முடியாது. You are blind. நீங்க கண்ணு தெரியாத ஆளு. The ears argue. இல்ல அப்புறம் காது சொன்னுச்சா? Eyes, shut up. காது கண்ணு பச்ச கண்ணு வாயை மூடு. I can still live without you. என்னால நீ இல்லாம வாழ முடியும். Because what's important, they must hear sound. ஏன்னா எப்பயுமே மனுஷாளுக்கு காதுல சவுண்ட் கேட்கணும். They must hear. அவங்க காது கேட்கணும். Of course the heart got very pissed off. அதுக்கப்புறம் இருதயம் ரொம்ப கோச்சிக்கிச்சு. And the heart said, shut up you all. இருதயம் சொல்லிச்சு எல்லாம் வாயை மூடுங்க. I'm the most important. நான் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. The heart. நான் இருதயம். So they all started arguing like nobody business. எல்லா அங்கமும் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா? After they all cooled down for a while, எல்லாமே அப்படியே கொஞ்சம் அமைதியா there was a small voice coming out. ஒரு சின்ன சத்தம் வந்துச்சா? Excuse me. நான் பேசலாமான்னு சத்தம் வந்துச்சா? Excuse me. Shut up you. எல்லாத்தையும் வாயை மூடுனாங்களா? Excuse me, I want to say something. அந்த குரல் செஞ்ச நான் ஒரு சின்ன காரியம் சொல்ல போறேன்னு.
That was the S. அது நம்மளோட பின்பகுதி. Everybody looked down. எல்லாமே ரொம்ப குறைச்சி எடை போட்டாங்களா? The S said, let me say a few words. அது சொன்னுச்சா நான் சில வார்த்தை சொல்றேன். Shut up you. எல்லா திரும்பி சொன்ன வாயை மூடுன்னு. Smelly organ. எப்பயுமே நாத்தடிக்கும். Shut up. வாயை மூடுன்னு சொன்னாங்களா? The S got upset. அதுக்கப்புறம் கோவம் வந்துருச்சா? So what did the S do? அந்த பின்பகுதி என்ன செஞ்சுச்சா? Close shop. கடையை இழுத்து மூடிடுச்சா? The meeting finished. அந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு. Everybody is still arguing. எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. The S closed shop. If you know what I mean. One day no problem. முதல் நாள் ஒரு பிரச்சனை இல்ல. 2 days no problem. 2 நாள் இன்னும் பிரச்சனை இல்ல. 3 days no problem. 3 நாள் ஒரு பிரச்சனை இல்ல. But after 1 week was over. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம். After 2 weeks was over, elder. 2 வாரத்துக்கு அப்புறம். The eyes were becoming blur. கண்ணு பார்வை குறைய ஆரம்பிச்சுச்சா? Suddenly the ears cannot hear properly. திடீர்னு காது சரியா கேட்க மாட்டேங்குதா? The heart palpitation was not right. இருதயம் ஒழுங்கா பம்ப் பண்ண மாட்டேங்குதா? The liver not well. லிவர் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. Every organ was facing a problem. எல்லா அங்கமும் ஒரு பிரச்சனை வந்துச்சா? Quickly call for emergency meeting. திருப்ப எல்லாமே உடனே ஒரு மீட்டிங் வந்தாங்களா? Another emergency meeting. இன்னொரு எமர்ஜென்சி மீட்டிங் சொன்னாங்களா? What is happening to us? நம்மளுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? Eyes. கண்ணு. Eyes don't want to say. I'm very blur. கண்ணால ஒண்ணும் சொல்ல முடியல, எனக்கு ஒண்ணுமே Ear. தெரியல. What do you say? I don't know what's happening. I can't hear. காது சொல்லுச்சா என்னால ஒண்ணுமே கேட்க முடியலன்னு. Excuse me. Shut up you. The S said, actually it's me. I closed the door. No discharge. Constipation problem. At the end of that meeting, elder, அந்த மீட்டிங் கடைசியில முடிவு பண்ணாங்க. they all unanimously decided, அந்த மீட்டிங் எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணாங்களா? let the S be the boss. No wonder Pastor Olivia always tell you all, move your. Why? Why? It's a joke, but it's true. இது நம்ம ஜோக்கா பார்க்கலாம், இது உண்மை சம்பவம். உண்மை. Every organ is important, இது உண்மையான ஒரு காரியம். ஏன்னா எல்லா அங்கமும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. including your S. Amen? ஆமென். I'm serious. If you have constipation problem, you know you can't pass motion regularly every day. You have to fix it. உங்களுக்கு வயிற்று வலி பிரச்சனை இருந்தா உங்க உடம்பு எல்லாம் சீக்கு மாதிரி ஆயிரும். Then you realize many symptoms of the body are going to go away. I know, I'm talking from experience. I grew up as a constipated boy and I still suffering consequences. If you wonder where I get the nice armpit aroma, all this, it's because of childhood. Consequences of childhood. Amen? ஆமென். Lord, help me. You want still some more? Okay, let's go to 2 Corinthians chapter 10, verse 4 and 5, and we should be done. Or let's see if I can go to the next one. The weapons. Now, this is the solution. இது ஒரு தீர்வு கொடுக்குறப்ப These two verses in 2 Corinthians, கொரிந்தியர் நம்ம பார்க்குற அந்த வசனமானது chapter 10, starting from verse 4 and verse 5, this will give you the solution how you'll be able to renew your mind. எப்படி உங்களை சிந்தையை புதுப்பிக்கப்படும் சொல்ல ஒரு தீர்வு கொடுக்க போறேன். Would you like to know? This is the solution. This is the formula. இதுதான் அந்த ஃபார்முலா, இதுதான் அந்த தீர்வு. Read. The weapons we fight with are not the weapons of the world. Amen. On the contrary, they have divine power to demolish strongholds. So the weapons that we have நம்மள இருக்கிற ஆயுதமானது are not the weapons that the world is using. உலகத்துல பயன்படுத்துகிற ஆயுதத்தை போல இல்ல. Do you see that in the word of God? Our weapons are different. நம்மளோட ஆயுதமானது வித்தியாசமானது. Because on the contrary, our weapons have a divine power. நம்மளோட ஆயுதமானது ஒரு கர்த்தருக்குள்ளாக ஒரு வல்லமை இருக்குது. Say divine power. Divine power. ஒரு தெய்வீக வல்லமை. One more time. Divine
power. தெய்வீக One more வல்லமை. time. Divine power. So தெய்வீக our வல்லமை. weapons have divine power. நம்மளோட ஆயுதத்துக்கு ஒரு தெய்வீக வல்லமை இருக்குது. That's why we have the Holy Spirit. அதனால தான் நம்மளுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். Divine power for what? Demolish To strongholds. demolish. Strongholds. What is the word demolish mean? To destroy. நம்மளோட ஆயுதம் நம்மளோட கட்டுகளை எல்லாம் உடைக்கிறதுக்காக. To demolish strongholds. எல்லா கட்டுகளையும் அழிச்சு போடுறதுக்காக நம்ம ஆயுதம் இருக்கு. Now, in this context, what is a stronghold? அப்புறம் இப்ப சொல்ற அந்த கட்டுகள்னா என்ன அது? Come here, handsome. Now, please don't get me wrong. I'm straight man, straight man. So, what is a stronghold? ஒரு 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 கட்டுனா என்ன அது? It's a pattern of thoughts. நம்மளோட யோசனையோட ஒரு வழிமுறை. A pattern of thoughts. நம்ம எப்படி யோசிக்கிற ஒரு விதம். So, if I have a pattern of thoughts, நான் யோசிக்கிற ஒரு விதம் இருந்துச்சுன்னா it can become a stronghold. அது அந்த காரியமானது எனக்கு ஒரு கட்டா மாறும். A stronghold. ஒரு கட்டு போல எனக்கு பிடிச்சுக்குதும். So big like you, I can't even put my hand. ஒரு கட்டு போல நம்ம பிடிச்சுக்குது. Do you see? Now we have become a stronghold. இப்போ வந்து ஒரு கட்டு போல எனக்கு மாறுது. It's a pattern of thought நம்ம யோசிக்கிற விதம் which can control me. இது வந்து இந்த காரியம் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணும். So becomes a stronghold. இது வந்து ஒரு பெரிய ஒரு கட்டு போல மாறும். So Pastor Dato John now doesn't have much freedom அப்பனா பாஸ்டர் ஜோனுக்கு ஒரு விடுதலை இல்ல. because I'm strong holding him. ஏன்னா என்னை வந்து உறுதியா பிடிச்சிக்கிட்டு இருக்குது. Do you see that? உங்களுக்கு விளங்குதா? So it's a pattern of thought. அப்ப நம்ம யோசிக்கிற விதம் It's a pattern. ஒரு காரியத்தை மாறி நடந்துகிட்டே The இருக்கு. moment it is a pattern, நம்ம ஒரு காரியம் தொடர்ந்து அதே போல you நடக்குதுன்னா become a stronghold. அது வந்து ஒரு கட்டா மாறும். Are you getting it now? உங்களுக்கு விளங்க நான் சொல்றது. Very dangerous. அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். But thank God ஆனா நல்ல கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். because we have the Holy Spirit. ஏன் நமக்கு ஆவியானவர் இருக்கிறபடியால. You see? Because our weapons have divine Power. ஏன்னா நம்ம இருக்கிற ஆயுதத்துல ஒரு தெய்வீக வல்லமை இருக்குது. we can destroy the stronghold. நம்ம அந்த கட்டை வந்து அழிச்சு போட முடியும். Amen. ஆமென். We destroy it. நம்ம அழிச்சு போட முடியும். Next verse. அடுத்த வசனத்துல பார்த்தோமா? Very, very practical now. ரொம்ப பிராக்டிகலா ஒரு காரியம். We demolish We demolish arguments, and every pretension every pretension, that sets itself up against the knowledge of God. And we take captive every thought to make it obedient to Christ. So we destroy any argument, நம்ம எல்லா வாக்குவாதத்தையும் அழிச்சு போட முடியும். any form of pretension எப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அழிச்சு போட முடியும். that set itself up அது எதெல்லாம் ரொம்ப உயரத்துல வச்சிருக்கோமோ against the knowledge of God, கர்த்தரோட சித்தத்துக்கு எதிர்ப்பா இருக்கிற காரியம். against the knowledge of God. கர்த்தரோட சித்தத்துக்கு எதிர்ப்பா இருக்கிற The காரியம். word of God is the knowledge of God. கர்த்தரோட வார்த்தை நம்மள கர்த்தரோட So இருக்கு. any form of argument, எதெல்லாம் வாக்குவாதம் வருதோ, any form of argument, எப்படிப்பட்ட வாக்குவாதமோ, any form of pretensions எப்படிப்பட்ட பிரச்சனையோ, which goes against this, எதெல்லாம் கர்த்தரோட வார்த்தைக்கு எதிர்ப்பா இருக்குதோ, we destroy it. அதை அழிச்சு போடுவோம். We destroy it. அதை அழிச்சு போடுவோம். And we take captive we every thought. take captive every thought. Wow. Every thought. அதை அழிச்சு போடுறதுக்கு அப்புறம் எல்லா காரியத்தையும் நம்ம ஆளுகை செய்யறோம் அந்த யோசனையை. Is either the word of God is lying or somebody else is lying. ஒன்னு கர்த்தரோட வார்த்தை போய் சொல்லணும், இல்ல மனுஷங்க போய் சொல்லணும். I pick that somebody else. இந்த மனுஷங்க போய் சொல்றத நான் சொல்லுவேன். When people said, you can't control your mind. சிலவங்க சொல்லுவாங்க உங்க யோசனை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, Oh, you cannot control thoughts. உங்களுடைய யோசனையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. They are lying. அவங்க போய் சொல்றாங்க. According to the word of God. கர்த்தரோட வார்த்தை நிமித்தமா. Are you looking at it? You and I, நீங்களும் நானும் we நம்ம take captive. நம்ம அதை ஆளுகை செய்ய முடியும். So for example's sake, he is the bad thought. ஒரு உதாரணத்துக்கு இவர் வந்துட்டு ஒரு கெட்ட யோசனை. Bad thought came. கெட்ட யோசனை வரும்போது, Bad thought. கெட்ட யோசனை வரும்போது Take it captive. நம்ம ஆளுகை செய்யணும். Now he is captive. இப்போ நம்ம அதை பிடிச்சிட்டோம், ஆளுகை செஞ்சிட்டோம். And make it obedient to Christ. இப்போ கர்த்தருக்கு அது கீழ்ப்படியும்படி கொண்டு போனோம். Half of you don't get this. உங்களுக்கு சிலவங்களுக்கு விளங்கல ஒண்ணும். Bad thought தவறான யோசனை
take it captive. அதை நம்ம ஆளுகை செஞ்சுக்கணும். That means you don't give power and freedom to that thought. அப்புறம் என்ன அர்த்தம்னா அந்த தவறான யோசனைக்கு நம்ம வல்லமை Are you getting it now? You don't allow that thought to have power over you. நீங்க இந்த தவறான யோசனைக்கு ஒரு வல்லமை கொடுக்க கூடாது. உங்களை ஆளுகை செய்யுங்க. Take it captive நீங்க அதை ஆளுகை செய்யணும். and bring it to the obedience of Christ. அதை எடுத்துட்டு கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டுட்டு வரணும். Thought, அந்த யோசனைய according to this, இந்த வசந்த பிரகாரம் you are wrong. நீ சொல்றது தவறு. Wrong thought. நீ தவறான யோசனை. So you have no choice. அப்ப உனக்கு வேற வழி இல்ல. It says what? The thought has to obey Christ. அப்ப என்ன சொல்றாங்க வசனத்துல? Hey! இந்த யோசனை வந்து கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். So what is the problem that you are facing? அப்ப நீங்க என்ன சூழ்நிலை கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? You are allowing the thought. நீங்க வந்து இந்த யோசனைய ஒரு வல்லமையை கொடுக்குறீங்க. The thought is not from God. இந்த யோசனை வந்து கர்த்தர்ந்து வரல. But you become friends with that thought. ஆனா இந்த யோசனை நீங்க கூட்டாளியா மாறுறீங்க. Macha. நீங்க மச்சான் கூப்பிடுறீங்க. Oh, drink, huh? நல்லா குடிக்கலாம்னு சொல்றீங்க. Okay. எல்லாம் போலாம்னு சொல்றீங்க. Tani, எல்லாம் தண்ணி குடிக்கலாம்னு சொல்றீங்க. must drink a lot. நிறைய தண்ணி குடிக்கணும். Mabuk, மபு ஆகுறதுக்கு. let's get drunk. எல்லாம் தண்ணி குடிக்கலாம். The thought comes. நான் நல்லா தண்ணி குடிக்கலாம். You entertain the thought. நீங்க அந்த யோசனையை நீங்க No பேசுறீங்க. problem lah. அந்த யோசனைக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. It's okay lah. இது பிரச்சனை இல்ல. No harm what? இது ஒண்ணும் ஆபத்து இல்லையே. Jesus turned water into wine. இயேசு தண்ணீரை ராஜரமா மாத்தினாரு. Let's go for party. நம்ம போய் தண்ணி குடிக்கலாம். Celebrate good times. Come on. எல்லாமே தண்ணி குடிக்கிறாங்க. They are also holy. You see? Take the thought captive. அந்த தவறான யோசனையை நீங்க ஆளுகை செய்யணும். That's the problem. When we don't know the truth, இது எப்ப பிரச்சனை வரும்னா உங்களுக்கு சத்தியம் அறியாம இருந்தீங்கன்னா any thought is okay. எந்த யோசனை வந்தாலும் பரவாயில்ல. Let it be lah. அது பரவாயில்ல. No! அது அப்படி வரக்கூடாது. I know this thought is not from God. இந்த யோசனை கர்த்தர் வரல உங்களுக்கு தெரியும். I take you captive அது உடனே நம்ம ஆளுகை செய்யணும். to the obedience of Christ. கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ் Bow your hand to the Bible. Yes. I bring you to the obedience of Christ. அந்த யோசனை கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். The word of God. கர்த்தரோட வார்த்தை. This thought. இந்த யோசனை. Thank God you cut your hair. This thought இந்த யோசனை is the wrong thought. இது தவறான யோசனை. I bring you to the obedience of Christ. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படி பண்ணி கொண்டு வரேன். You have no choice. உனக்கு ஒரு வழி இல்ல. You have no choice. உனக்கு ஒரு வழி இல்ல. Because I'm in Christ. ஏன்னா நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறபடியால. Because I'm in Christ. நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறபடியால. Hello? So every thought, எனக்கு வரது எல்லா யோசனையும் it has to be prisoner. இது நான் அதை ஆளுகை செய்யணும். That means I don't allow the thought to have freedom. அப்பனா இது யோசனைக்கு நான் ஒரு விடுதலை தரக்கூடாது. And I don't give it power. அந்த அந்த யோசனைக்கு நான் போய் வணங்க கூடாது. Yes, give. One mic for Pastor Olivia. Did you follow so far? உங்களுக்கு விளங்க நான் சொல்றது. So I can share? Well, you have the microphone. How to do it? How to do it? How to make captive? Yeah, you can demonstrate like that. Example. Let's say. Last time I used to give my jogging example. That one is woman now. Now, so now you give. That's why I say I've given my examples before. Now I'm waiting for you. Okay. And you should stand here so everyone can see my beautiful wife. Okay. So let's. Somebody give a big hand to Pastor Olivia. So let's say now got financial issue. அப்படி இப்போ வந்து உங்களுக்கு பண இதுல பிரச்சனை இருந்துச்சு சொன்னா The thought will come. அந்த how யோசனை do we- வரும். You know, the income, there's delay in payment, so how do we pay? நம்ம காசு Correct? இல்லையா எப்படி So நம்ம this காசு thing will come, கட்டுறது? right? இந்த யோசனை வரும்போது So the moment this thing disturb me, I will do a few things. நான் Number இந்த one, மாதிரி யோசனை வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னா I will quickly on prophet. ப்ராஃபரோட செர்மன் தட்டி விடுவேன். Because you just need to distract your mind அப்புறம் உங்க யோசனையை வந்து நீங்க instead வேற of allowing திசை your mind திருப்பணும். to be dwelling on it. உங்க யோசனையில நீங்க மூழ்காத படிக்கு Then from there, of course, you have learned, let's say if your need is financial, learn the scriptures in the Bible. For example, I'm a lender and not the borrower. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நீங்க வேத வசந்த Even if அறிக்கையிட you don't ஆரம்பிக்கணும். feel like it, you still declare it, உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க இந்த காரியத்தை செய்யும்போது right? Like what I was having, wow, I was having a very serious medical issue last time because my back, remember? Wow, it was pain, you know. I can't even wake up. I எனக்கு have முன்ன to lie சைடுல down ஒரு பிரச்சனை for இருந்துச்சு. 1 month.
ஒரு மாசமா எழுந்திருக்க I can முடியாது. declare whatever I want. So what I did, how I managed to even come out from it is because every day I play a sermon. நான் டெய்லி ஒரு செர்மனை கேட்டுட்டே போய் எனக்கு அந்த And of முதுவலி course the எழுந்திருக்க thought will முடியாது. come, how am I going to get healed and everything. Then the moment the negative thought comes, the way I do it, I switch. How do I switch? I need something else to counter attack it. So hearing the word of is important. So the hearing word will guide your thought back to Christ. இந்த சீக்கிரம் That's நல்லா how I போகணும் do it. யோசிக்கும் போதெல்லாம் தவறான யோசனை வரும்போது நான் செர்மனை கேட்டு என் யோசனையை மாத்துவேன். Thank you, darling. Very powerful. Very powerful. Your voice is more powerful than the thoughts. உங்களோட குரல் இன்னும் வல்லமை கூட உங்க யோசனை விட. So the thoughts come, எப்பெல்லாம் யோசனை வருதோ you counter attack it with a voice. ஒரு குரலை வச்சு அதை நீங்க அழிக்கணும். How do you use your voice? Through the word. எப்படி உங்களுக்கு குரலை பாய்க்கணும்? கர்த்தரோட வார்த்தை மூலமா. Say after me. Territory Territory follows authority. follows authority. Say it like you mean it. Territory Territory follows authority. One more time. Territory follows authority. Next declaration. I take authority I take authority over every thought over every thought that exalts itself that exalts itself above the knowledge of Christ. above the knowledge of Christ. Let's do it again. I take authority I take authority over every thought over every thought that exalts itself that exalts itself above the knowledge of Christ. above the knowledge of Christ. In Jesus' name. In In Jesus' Jesus' name. name. Amen. 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 Hallelujah. Hallelujah. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Become a master at this. இதுல நீங்க முறிச்சு அறையணும். Don't dwell on the wrong thoughts. தவறான யோசனையில இருக்காதீங்க. Amen. Amen. Last verse, we are done. I have to do this. Luke 4:18-19. Now we go to Jesus as our model of territorial command. எப்படி எல்லைகளை ஆளுகை செய்யறன்னு சொல்லி இயேசு குறித்து பார்க்க போறோம். The I want, Spirit, okay, this one I want the whole church to read. Verse 18 and 19 together, okay? Everyone read. 1, 2, 3, go. the Spirit of the Lord is It's on on me. me, Uh-huh. because He has anointed me to preach Good news to the poor. He has sent me to proclaim Freedom to the for prisoners. and recovery of sight for the blind, to release the oppressed, Next verse. to proclaim the year of the Lord's favor. Amen. 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 To proclaim the year of territorial command. Amen. Amen. The Spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். He has anointed me for this year. இந்த வருஷத்துக்கு என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். Because this year ஏன்னா இந்த வருஷம் is the year of territorial command. எல்லைகளை பெரிதாக்குற வருஷம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Jesus taught the truth. இயேசு அந்த உண்மையை சொன்னாரு. Jesus taught the truth. இயேசு அந்த சத்தியத்தை சொன்னாரு. He conquered intellectual territory. அவரு ரொம்ப புத்திசாலிகளோட இடத்துல ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாரு. Are you here? Amen. Good. He commanded the storms. இயேசு காற்று அர்த்தித்தினார். Nature's territory. நம்ம நேச்சுரல் நடக்கிற இந்த காலையில ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாரு. What else? Jesus healed the sick bodies. இயேசு சுகம் கொடுத்தாரு. That's our physical territory. அப்புறம் நம்மளோட மாமிச எல்லைகள். Are you getting this? He casted out demons, பிசாசுகளை ஓட்டினாரு. unclean spirits. பிசாசுகளை ஆவிகளை ஓட்டினாரு. That's the spiritual realm. அப்புறம் ஆவிக்குரிய எல்லைகள். Demons is the spiritual realm. ஆவி பிசாசானது ஆவிக்குரிய எல்லையத்தில் உள்ளது. Jesus forgave sins. இயேசு பாவங்களை மன்னித்தார். This is eternal jurisdiction. அப்புறம் நம்ம உள்ளரகமா இருக்கிற காரியங்கள். When he wanted to pay taxes, எப்போ அவரு போய் நம்ம டேக்ஸ் கட்டணும்னு போனாரோ, are you ready for this? He tell Peter, பேதுருகிட்ட சொன்னாரு, the first fish that you catch, நீ பிடிக்க போற அந்த முதல் மீன், open its mouth. அந்த மீனோட வாயை தோற. The money will be inside the fish's அந்த mouth. மீனோட வாய்க்குள்ள அது பணம் இருக்கும். Kate karobrando kuzekiteriando shapra kazetete. May money come this year in unusual ways. உங்களுக்கு பணம் வருது இந்த வருஷத்துல அதிகமா வருவதாக.
Jesus was above financial territories. இயேசு பணத்தோட எல்லைகளையும் ஆளுகை செய்தார். What's the likelihood money is in the mouth of a fish? எப்படி யாருக்கு தெரியும் ஒரு மீன் வாயில காசு இருக்குன்னு? That's my Jesus. அதுதான் என்னோட இயேசு. That's your Jesus. அதுதான் உங்களோட இயேசு. Pranto cosentite. So intellectual territory he conquered. அப்பனா புத்திசாலிகளோட எல்லைகளை அவர் ஆளுகை செஞ்சார். That's why he is the truth. அதான் சத்தியம் இருக்குது. Nature cowed him. நேச்சுரலை பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும். He commanded the winds. காற்று அதித்தினார். He said shh to the waves. காற்று அலைகளை அதித்தினார். So even nature is done. அலைகள் எல்லாமே அமைதியா இருந்துச்சு. Healed bodies. மாமிசம் சரீரம். Amen. ஆமென். He healed the sick bodies. இயேசு சுகம் கொடுத்தார் சீக்காளிங்களுக்கு. So even the physical realm is already taken over. அப்பனா மாமிச சரீரத்துல கர்த்தர் ஆளுகை செய்கிறார். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Your body has to obey. உங்களோட சரீரம் உங்களுக்கு கீழ்ப்படியணும். I said your body has to obey. உங்களோட சரீரம் கீழ்ப்படியணும். Shanto koprazen. Casted out demons. பிசாசுகளை ஓட்டுவது. Some demons are living today. சில பிசாசுகள் இன்னைக்கு வெளியாக போகுது. They thought they got you for 2026. அந்த பிசாசு நினைச்சிட்டு உங்களை 26 வருஷத்துல பிடிச்சிருச்சுன்னு. Liars. அது ஒரு பொய். Every demon will flee. எல்லா பிசாசும் நீங்க Every demon will go எல்லா பிசாசும் வெளியாக போகுது. and never come back. மறுபடி வராது. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினால. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Jesus forgave sins இயேசு பாவங்களை மன்னிச்சார். and he also conquered financial territory. பண ரீதியான காரியங்களை கர்த்தர் ஆளுகை செய்தார். Because you are in Christ, நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறபடியால whatever Jesus conquered, எதெல்லாம் இயேசு ஆளுகை செய்தாரோ you have conquered. நீங்க அதை ஆளுகை செய்றீங்க. I don't care of your situation. உங்களோட சூழ்நிலை பத்தி எனக்கு கவலை இல்ல. I don't care of my situation. என்னோட சூழ்நிலை பத்தி எனக்கு கவலை இல்ல. If Jesus has conquered it, அப்படி இயேசு அதை ஆளுகை செய்தார்னா as long as you and I are in Christ, நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள இருக்கிறபடியால we are more than conquerors. நம்ம முற்றிலுமா ஆளுகை செய்றவங்களா இருப்போம். The same spirit that raised him from the dead, இயேசுவை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்த அதே ஆவியானவர், that same Holy Spirit அதே ஆவியானவர் that lives in him, அவருக்கு இயேசுக்குள்ளாக வாழ்கிற அதே dwells ஆவியானவர் also in you. உங்களுக்குள்ளாக இருக்கிறார். No matter what the situation. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, From now on, இந்த நாள்ல இருந்து you are territorial commander. நீங்க எல்லைகளை விரிவாக்குகிற, You are a territorial commander. நீங்க எல்லைகளை விரிவாக்குறவர்கள். You are a territorial commander. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. Shantoro presente kiriandoko. Hallelujah. Thank you, Lord. So we start the first service நம்ம முதல்ல ஆராதனை ஆரம்பிச்சோம் by conquering the most important battlefield, ரொம்ப முக்கியமான ஒரு போராட்ட இடத்தை நம்ம ஆளுகை செய்யணும். which is the mind. நம்மளோட சிந்தையை எப்படி ஆளுகை செய்யணும் பார்த்தோம். We settle this in this service. இந்த காரியத்தை நம்ம இந்த ஆராதனை முடிச்சிடணும். We settle the mind. இது நம்ம யோசனையை சரிப்படுத்திடணும். Why people go into depression? ஏன் ரொம்ப அழுத்தலுக்குள்ளாக போறாங்க? They were not able to take the thoughts captive. ஏன்னா இந்த யோசனையோட கட்டில் தான் அவங்களால வெளியாக முடியல. Look, that's the only reason. அதுதான் ஒரே காரணம். Why people go into a suicidal mode? ஏன் நிறைய பேர் தற்கொலை பண்றாங்க போயிட்டு? They couldn't take the wrong thoughts captive. ஏன்னா அந்த தவறான யோசனையை அவங்களால ஆளுகை செய்ய முடியல. Those thoughts that came. அந்த தவறான யோசனை வர்றது. Why you want to leave? ஏன் நீ உயிரோடு இருக்கணும்? It's not worthy to leave. நீ உயிரோடு இருக்கிறது புண்ணியம் இல்ல. Jump. குதிச்சிரு. It came as a thought. அது ஒரு யோசனையா வரும். The moment you entertain it, எப்ப அந்த யோசனை நீங்க கவனிக்கிறீங்களோ, you gave it power. அந்த யோசனைக்கு நீங்க ஒரு வல்லமையை கொடுக்குறீங்க. Did you get that? உங்களுக்கு விளங்க நான் சொல்றது. But that shall not be your story. ஆனா இந்த காரியம் உங்க கதையா இருக்காது. From now on, இந்த நாள்ல இருந்து because of this service, இந்த ஆராதனை நிமித்தமா rest assured. என்னால உறுதியா சொல்ல முடியும். Rest assured. என்னால உறுதியா சொல்ல முடியும். Even those of you in the Zoom, நீங்க ஜூம்ல இருக்கணும் சரி. you have the authority to take any thought captive.
நீங்க எப்படிப்பட்ட யோசனை இருந்தாலும் அதை நீங்க ஆளுகை செய்யறதுக்கு உங்களுக்கு வல்லமை இருக்குது. to the obedience of Christ. கர்த்தரோட வார்த்தைக்கு அது கீழ்ப்படியும்படிக்கு. I pray that you also have the discernment. நான் ஜெபிக்கிற உங்களுக்கும் அந்த ஞானம் இருக்கணும். Your discernment must be at another level. நீங்க பகுத்தறிகிறது அடுத்த லெவல் இருக்கணும். That any confusing thought that comes in, எதெல்லாம் ஒரு குழப்ப யோசனை உங்களுக்கு வருதோ you discern it நீங்க அதை பகுத்தறிக்கணும். and you know this is not from Christ. உங்களுக்கு தெரியணும் இது ஆவியானவரிலிருந்து வரல. This is not the will of God. இது கர்த்தரோட சித்தம் இல்ல. So tell that thought, அப்ப அந்த யோசனையை சொல்லணும். shut up. வாயை மூடு. Shut up. வாயை மூடு. Shut up. அமைதியா இரு. I have a better thought. எனக்கு இதோட நல்ல யோசனை இருக்கு. Oh, but you're going to die. ஓ நீ சாவ போறன்னு சொல்லுவாங்க. I have a better thought. எனக்கு இன்னும் நல்ல யோசனை இருக்கு. I'm going to live. நான் உயிரோட இருக்க போறேன். Oh, but you are nobody. நீ யாரும் இல்ல. Shut up. நீ அமைதியா இரு. I have a better thought. எனக்கு இதோட நல்ல யோசனை இருக்கு. I'm a child of God. நான் கர்த்தரோட பிள்ளை. Oh, but nobody cares about you. ஆனா யாருக்கும் உன்னை பத்தி கவலை இல்ல. Shut up. அமைதியா இரு. Jesus died for me. இயேசு எனக்காக மரிச்சார். A God who died for me. ஒரு தெய்வம் எனக்காக மரிச்சார். You always find another thought. எப்பவுமே நீங்க இன்னொரு யோசனையை கொண்டு வரணும். Amen. ஆமென். Thank you, Lord.